Okay, sisters. Okay, 19 participants. Alhamdulillah. Okay, sisters. இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க இதுல நியூ பார்ட்டிசிபென்ட்ஸும் இருக்கிறீங்க. Okay, let's start. Okay, sisters. Calm mom, empowered child. நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் சட்டை வந்து ஓபன் பண்ணா நல்ல மெண்டு சொல்லி சாரி அன்மியூட் பண்ணேலுமெண்டு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு செகண்ட் டைம் தாங்க சிஸ்டர்ஸ். Okay, now you can unmute, right? Okay, sister. யார் சார் ஒருத்தர் unmute பண்ணி பாருங்க கொஞ்சம். Okay, Hasna. Okay, darling. Jazakallah khair. Hasna, Shafnaz, Jazakallah khair. ஓகே, எல்லாருமே ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் எங்களுக்கு தெரியாமே சம்டைம்ஸ் மைக் வந்து அன்மியூட் ஆகிடும். அன்மியூட் ஆகினா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நடக்க போகிற செஷன் வந்து லாஸ்ட் வீக்கு இல்லாட்டி அது ப்ரீவியஸ் வீக் நடந்திருக்கணும். எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட் இருந்ததால நான் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி இன்றைய கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு மெசேஜஸ் வந்து இருந்துச்சு. என்னன்னு சொன்னா 3 டேஸா லாங் வீக்கெண்ட்ஸ் இருந்ததால நிறைய பேர் ட்ரிப் வைத்திருந்தாங்க. அப்போ இன்றைக்கும் அவங்க இன்னமுமே சிலவங்க வந்து இல்லை, இன்னும் போஸ்ட்போன் பண்ணலான்றதால நான் இன்ஷால்லா அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவேன். பார்ட்டிசிபேட் பண்ணினவங்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். ஓகே ஓகே சிஸ்டர்ஸ். காம் மம் எம்பவர்ட் சைல்ட், ரைட்? இந்த டாபிக்கை பார்க்க போகல சிஸ்டர்ஸ். உங்களுக்கு வந்த எண்ணம் என்னது? உங்களுக்கு சடனா வந்த ஒரு தாட் என்னது? யாரும் சரி ரிப்ளை பண்ணிடுமா? வந்த தாட் என்னது? காம் மாம் எம்பவர்ட் சைல்ட். இங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான் இருக்கிறேன். ஓகே, யாருமே ஜென்ஸ் இல்லை, எல்லாருமே லேடிஸ் தான். ஏன்னா நான் இந்த எல்லா ஃபிளையர்ஸ்லயும் லேடிஸ் ஒன்லி என்று போட்டிருப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. யாருமே ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க எங்களோட குரூப்ல. அதனால சிஸ்டர்ஸ் எல்லாருமே பேசுங்க. இந்த செஷன் வந்து ஒரு இன்டராக்டிவா இருக்கணும், எல்லாருக்கும் பேசக்கூடியதா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். யாரும் யோசிக்க வேணாம், நான் பேசினா என்ன சரி நடக்குமா, நான் பேசினா இதுல நினைப்பாங்களா, ராங் ஆகுமா, இல்லாட்டி தவறா என்ன சரி சொல்லிடுவேன், அந்த மாதிரி யோசிக்க வேணாம் ப்ளீஸ், ரைட்? நானும் இன்னும் படிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். அதனால நோ ப்ராப்ளம், எல்லாருக்குமே இங்கே பேசுறேன். ஓகே சிஸ்டர், இந்த டாபிக்கை பார்க்க போக்குள்ள வந்த தாட் என்னது சொல்லுங்க பார்க்க. யார் சரி அன்மியூட் பண்ணி என்ன தாட்? Okay. When mom is calm, the child can win. Okay, very good. Right. Where are sorry? Any thought? வேற என்ன சரி தாட்? ஒருத்தருமே ஒரு தாட் வரலையா இந்த டாபிக்கை பார்த்த உடனே? என்ன இது காம் மாம் எம்பவர் சைல்ட்? ஓகே சிஸ்டர்ஸ், ரைட். எல்லாரும் பிஸின்னு நினைக்கிறேன், நோ ப்ராப்ளம். ரைட், பாருங்க சிஸ்டர்ஸ், உண்மைக்குமே இந்த டாபிக்கை நான் ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? என்னோட லைஃப் எப்படி நான் இந்த காமா இருக்கிறதால என்னோட லைஃப் நான் எப்படி ஒரு காம் மாமா இருந்து நான் சாதிச்சு இருக்கிறேனோ, எனக்கு எப்பவுமே ஆசையா இருக்கும் எங்களோட சிஸ்டர்ஸ், எங்களோட லேடிஸ் வந்து அதே மாதிரி வரணும் லைஃப்லன்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்த ஸ்பெஷல் அந்த டாபிக்கை வந்து டிசைன் பண்ணினேன். ரைட், எல்லாருக்கும் தெரியும் இந்த கிளாஸஸ் இருக்குது, மார்னிங் ஈவினிங் லைஃப் ஸ்கில் செஷன்ஸ் இருக்குது, அடுத்தது ஹாப்பி பேரண்டிங் இருக்குது, ரைட்? அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஆனால் இன்றைக்கு சம்திங் ஸ்பெஷல், எப்படி காமா இருக்கிறது என்றதுதான் எங்களோட டாபிக். ஓகே, நாங்கள் பார்ப்போம் எப்படி காமா இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ சிஸ்டர்ஸ், ஒரு மதர் வந்து காமா இருக்க போகல, அந்த வளர்ற அந்த கிட்ஸ், அந்த சில்ட்ரன் எப்படி வளருவாங்க என்றதுதான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, முந்தி காலத்துல நாங்க பாக்குறோம். ஓகே, எம்பவர்ட் என்றதுக்கு சிமிலர் வேர்ட் சொல்லணும்டா, ஸ்ட்ராங்கா, கான்ஃபிடென்டா, இண்டிபெண்டா, மோட்டிவேட்டடா ஒரு பிள்ளைய நாங்க எப்படி வளர்க்கறது, ஒரு சைல்ட வந்து நாங்க எப்படி வளர்க்கறது, நாங்க காமா இருந்து கொண்டு. அந்த காலத்துல சொல்லுவாங்க அடிச்சு வளர்க்கணும்டுவாங்க, இல்லாட்டி சொல்லுவாங்க பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் ரஃபா இருக்கணும், நாங்க காமா இருந்தா சரி வராது.
நாங்க வந்து கொஞ்சம் கூலா இருந்தா புள்ளைகள் எங்களுக்கு மேல ஏறிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது பழைய காலத்துல இருந்தே வர விஷயங்கள். ரைட். அது இல்லாம இந்த காலத்துல காமா இருந்து எப்படி எங்களுக்கு சாதிக்கலும்னு தான் நாங்க படிக்கணும். ரைட். ஏனென்றா இந்த காலத்து பிள்ளைகளை பொறுத்த அளவுல எங்களுக்கு நிறைய பேசலாம். நீங்க எல்லாம் அதை அதை வந்து உணர்ந்து பாருங்க. நான் ஒன்னொன்னு சொல்ல போகல, நீங்க உணர்ந்து பாருங்க. நிறைய பேசலாம். இப்ப இங்க வந்து மேரி பண்ணாதவங்களும் இருப்பீங்க. மேரி பண்ணாதவங்க இருந்தாலும் உங்களுக்கும் இந்த செஷன் நல்லா யூஸ்ஃபுல் ஆயிக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். உங்களோட சிஸ்டர்ஸ்ட உங்களோட சிப்ளிங்ஸ்ட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஆயிக்கட்டும், இல்லாட்டி நீங்க மேரி பண்ணின பிறகு வளர்க்கறதுக்கு ஆகிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு ஒன் டே ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று தான். அதனால ஆனா இதுல நிறைய உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்படி ஒரு குழந்தைய வந்து அழகா காமா இருந்து வளர்க்கறதுன்றது. அப்ப சிஸ்டர்ஸ் நாங்க பாக்குறோம், முந்தைய காலத்துல பாருங்க, ஒரு வீட்ல வந்து எல்லாமே இருந்தாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்க. அதுல வந்து வாப்பா, பெரிய வாப்பா, அப்பான்னு எத்தனையோ பேரை சொல்லி நாங்க கூப்பிடுவோம். அப்படித்தானே? எத்தனையோ பேர் இருப்பாங்க. பெரியம்மா, பெரியப்பா, மாமி, மாமான்னு. ரைட். அப்போ ஒரு வீட்ல ஒரு 16, 18 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஊரும் பெருசா இருக்கும். ஓடி ஆடி விளையாடியலும். ஆனா நாளடைவுல ஒவ்வொரு காலம் போக 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 பாருங்க, இப்ப ஒரு உம்மா, வாப்பா, ஒரு 2 புள்ளைகள். ஆக கூடினா தான் 2, இல்லாட்டி 1, 2 அந்த மாதிரி. ஆக கூடினா அவங்களுக்கு ஒரு 3 அ கிட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி. அப்ப சிஸ்டர்ஸ் நாங்க பார்க்கிறோம், இந்த புள்ளைகள் வந்து தனியா வளர்றதால, இவங்க வந்து நிறைய ஃபோனோடையும், டிவியோடையும் ரைட். இப்ப நான் லாஸ்ட்டா ஒரு கவுன்சிலிங் செஷன் வந்து பார்த்தேன், ஒரு புள்ள தனியா பேசுதுன்னு சொல்லி. அந்த புள்ள ஒரு தனியா பேசுது. என்ன காரணம் என்றா, எங்களோட பேரண்ட்ஸுக்கு டைம் இல்ல, அந்த பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு. இதனால அந்த புள்ள என்ன செய்யுதாம், தனியா பேசுதாம். அதுக்காக வேண்டி செஷன் என்கிட்ட வந்தாங்க. ரைட். அப்ப இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நாங்க சொல்லிக் கொள்ளாததுக்கு நிறைய இஷ்யூஸ் எங்களுக்குள்ளால இருக்குது. ரைட். சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க காமா இருந்தா, நாங்க வந்து அமைதியா இருந்தா பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கவே வளர்க்கலாம். நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் பேரண்டா இருக்கணும். இப்படி பேரண்டா இருந்தா எங்களுக்கு இவங்களை வளர்த்து கொள்ளையிலும்னு சொல்லுவாங்க. ரைட். ஓகே. ரைட். யாருக்கு சரி சொல்லலுமா சிஸ்டர்ஸ்? ஒரு காமா இருக்கிறதால நாங்க காமா இருந்து அந்த புள்ள எப்படி திருந்தி வளரப்போகுது என்று நாங்க நினைக்கிறோம். நான் சொல்றது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட காம்னஸ் வந்து ஒரு சைல்டு பிஹேவியரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? யாரு சரி ஒருத்தருக்கு சொல்லலுமா? ஒரு சைல்டு பிஹேவியரை எப்படி எங்களோட காம்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி. ரைட். யாருக்கு சரி ஒருத்தருக்கு நீங்க மதர்ஸ் இருப்பீங்க. இஸ் எனிஒன்? சொல்லலுமா சிஸ்டர்ஸ்? ஹலோ. ஓகே, செக் வந்து பார்ப்போம். Okay, very good. As we are the role model, they copy us exactly. Yes, true. நாங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அப்ப இவங்களையே காப்பி பண்ணுவாங்க. ஓகே சிஸ்டர்ஸ், உண்மைக்குமே பாருங்க, இந்த சிஸ்டர்ஸ் என்ன மாதிரி பிரைவேட் மெசேஜ். அப்ப சிஸ்டர்ஸ் என்ன மாதிரி எங்களையே பார்த்து தான் எங்களோட பிள்ளைகள் கத்துக்கொள்றாங்க. எங்களோட குழந்தைகள் வந்து எங்களையே பார்த்து தான் அவங்க படிக்கிறாங்க. அப்ப நாங்க எந்த மாதிரி இருக்கிறோம், காமா இருக்கிறோமா, நாங்க எப்படி எங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை பார்த்து தான் அவங்க அவங்க நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க பாக்குறோம், இமோஷன்ஸ் எடுத்துக்கொண்டோம் சொன்னா. ஓகே, அது ஸ்லைட்ல மத்தது வரும். இது நான் வந்து ஓவராலா காம் மாமுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து தரணும் உங்களுக்கு. இப்ப எங்களோட இமோஷன்ஸ் எப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட். நாங்க பாக்குறோம், நாங்க ஒரு பேபி கன்சீவ் ஆகினா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, கார்ட்டூன் பார்க்க வானம், ஜூக்கு போவானம், மிருகங்களோட முகம் பார்க்க வானம், அனிமல்ஸ் பார்க்க வானம் என்றுவாங்க. மத்தது வந்து யாரு சரி சண்டை பிடிக்கிற இடத்துல இருக்க வானம். இதெல்லாம் ஏன் சொன்னாங்க? முந்தைய காலத்துல ஒரு சயின்ஸ் வந்து நிறைய இதை பத்தி பேசலன்னா, ஒரு புள்ளைய கன்சீவா இருந்தா அந்த புள்ளைக்கு எங்களோட இமோஷன்ஸ் எப்படி தாக்குதுன்னு நிறைய சயின்டிபிக்கலியா ஒன்றும் ப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்தாலும் அது பேசப்படல. நிறைய நேரங்கள் அது பேசப்படல. ஆனா எங்களை பெரியவங்க சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. அதை பார்க்க வானம், இதை பார்க்க வானம், சம்டைம்ஸ் புள்ள அதே மாதிரி வரக்கூடும் என்று சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களோட இமோஷன்ஸ் மாத்திரம் எப்படி என்றா நாங்க அந்த பாக்குறோம் தானே.
இப்போ ஒரு ஹொரோ மூவி ஒன்று பார்த்தா அந்த மூவில உள்ளதை பார்த்து எங்களோட இமோஷன்ஸ் அந்த பிள்ளைக்கு சேர்ற அளவுக்கு நாங்க கொண்டு போறோம். இது உங்களுக்கு இன்ஷால்லா இந்த பின்ன ஸ்லைட் பண்ண வரும் சிஸ்டர்ஸ். ரைட்? ஓகே. நாங்க பார்க்குறோம் why is calmness in mothers important. ஏன் இம்பார்ட்டன்ட் என்று பார்க்குறோம்னா absorb emotional energy from mothers. எங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளும் சிஸ்டர்ஸ் எங்களோட இமோஷனல் எனர்ஜியை ரைட் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொள்றாங்க. எப்படி இமோஷனல் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது? சம்டைம்ஸ் பாருங்க சிஸ்டர்ஸ், இப்போ நாங்க என்ன செய்யறோம்டா நாங்க குக் பண்றோம் ரைட். நாங்க ஆசையா குக் பண்றோம், பிள்ளைகள் சொல்லுவாங்க குக் பண்றோம் ரைட். நாங்க ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு என்ன சரி ஒரு சம்டைம்ஸ் ஷார்ட் ஹிட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு என்ன சரி ஒரு பேக் பண்றதா இருக்கலாம். நாங்க ஆசையா நாங்க செய்ய போகல, அது வந்து எங்களோட சாப்பாடு மட்டும் இல்லாம எங்களோட இமோஷன்ஸ் கூட எங்களோட கிட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களோட இமோஷன்ஸும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப பாருங்க, எங்களோட இமோஷன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னா நாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எங்களோட இமோஷன்ஸை வந்து எல்லாருக்கும் தெரியும். இமோஷன்ஸ் என்ன சேட், ஹாப்பி, இந்த மாதிரி எங்களோட அதுக்கு என்ன எங்களோட உணர்ச்சிகளோட தான் நாங்க இவங்களுக்காக வேண்டி குக் பண்றோம் ரைட். அப்ப அந்த நேரத்துல எங்களோட உணர்ச்சிகள் சரியில்லைன்னு சொன்னா என்ன நடக்கும் வேண்டாம், அதுவும் பேத்து எங்களோட பிள்ளையில தாக்குதான். இது நான் சொல்லல, சயின்ஸ் ரைட். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஒன்றுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நாங்க ஃபீட் பண்றோம். அப்ப நாங்க ஃபீட் பண்ண போகல அவங்களுக்கு வந்து நாங்க ஃபுட்டை மட்டும் ஃபீட் பண்றோம் இல்லை, அதோடு சேர்த்து எங்களோட இமோஷன்ஸை நாங்க அவங்களுக்கு ஃபீட் பண்றோம். இது எத்தனை பேருக்கு எங்களுக்கு தெரியும்? சம்டைம்ஸ் நாங்க என்ன செய்வோம்டா, எங்களோட வீட்டுல சம்டைம்ஸ் எங்களோட ஹெல்ப்புக்கு ஆக்கள் இருப்பாங்க, இல்லாட்டி வேற யார் சரியும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க ஃபீட் பண்றோம் ரைட். இதை வந்து கட்டாயம் நாங்க நிச்சயமே தவிர்த்து கொள்ளணும். நாங்க எப்ப யோசிச்சு கொள்ளணும் சிஸ்டர்ஸ், நாங்க வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்றேன்டா எங்களோட இமோஷன்ஸும் சேர்ந்து தான் அவங்க அப்சர்வ் பண்றாங்க ரைட். இதுல வந்து நாங்க சரியான மாதிரி கவனமா இருக்கணும். ஓகே ரைட். அடுத்தது வந்து இன்னமொன்று யோசிக்கிறோம், இன்னமொரு இமோஷனல் சைட் பார்க்க போகல சில பேபிஸ் அழிந்து கொண்டே இருப்பாங்க எந்த நேரமும், அதை நாங்க கவனிக்கிறோம் தானே. அது எப்படி அவங்க அழிந்து கொண்டே இருக்கிறாங்க? சம்டைம்ஸ் அவங்களுக்கு பசியாய்க்கும் ஃபீட் பண்றோம், ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து அது ஃபீட் பண்ணியும் அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சரி கடிக்குதா, இல்லாட்டி டைப்பர் ஃபுல் ஆகிக்குதா, என்ன சரி பார்த்து எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சும் அந்த பேபி நான் ஸ்டாப்பா அழுந்துச்சுண்டா என்ன காரணம் என்றா சிஸ்டர்ஸ், மமா ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறார். அந்த மமா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறார், அதுக்காக வேண்டித்தான் அந்த புள்ள இன்னும் அழுந்து கொண்டு இருக்குது. அப்ப நாங்க பாக்குறோம் அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, தெரப்பி தேவைப்படுது அந்த குழந்தைக்கா அந்த மமாக்கா ரைட். யாரு சரி எங்க சரி ஒரு புள்ள அழுந்து கொண்டே இருக்குதுன்னா அந்த மமாவை காம்படுத்துறாங்களா? இல்ல, பிள்ளைக்குதான் என்ன சரி செய்வாங்க. நாங்க பாக்குறோம் பிறக்கிற அந்த நியூ போர்ன் பேபிஸுக்கு வந்து என்ன சரி செய்வாங்க, அந்த என்ன சரி பூசுவாங்க, இல்லாட்டி தேனை பூசுவாங்க, என்ன சரி செய்வாங்க. ஆனா இந்த அழ காரணம் வந்து மெயின் ரீசன் இந்த மாமா. இந்த மாமா எந்த அளவு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாவோ அந்த அளவு அந்த புள்ள ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. மாமா காமா இருந்தா அந்த பேபி காமாவிடும். பாருங்க சிஸ்டர்ஸ், இமோஷன்ஸ் வந்து எந்த அளவு பிள்ளைகளோட லைஃப இம்பாக்ட் பண்ணுதுன்னு நாங்க பாக்குறோம். ஓகே, அடுத்தது தான் ஓகே காம் மாம் சேஃப் நர்ச்சரிங் என்வாயன்மெண்ட் சொல்றது வந்து ஒரு மாமா காமா இருக்க போக்கல என்ன நடக்கும்னு சொன்னா அந்த இடமே காமாவிடும். ஒரு மாமா காமா இருக்க போக்கல அந்த இடமே காமாவிடும். வீட்டுல யாரு நிறைய பேசுறேன்னு தெரியுமா? ஒரு மாமா தான். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த டெடாவையும் விட அந்த வாப்பாவையும் விட புள்ளையிலையும் விட இந்த உம்மா தான் நோட்ல கூட பேசுறவங்களா இருக்கிறாங்க. ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஓகே, என்ன காரணம் என்று சொன்னா இவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரைட். இவங்க எந்த நேரமும் வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க, எல்லாமே இவங்க தான் செய்யணும். இதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா சரி எந்த நேரமும் இவங்க வந்து ப்ரெஷரா இருக்கிறதால இவங்க காமா இருக்க மாட்டாங்க ரைட். காமா இருக்கிறதுக்கு இவங்களால ஏலா, எவ்வளவு தான் நினைச்சாலும் இவங்களால காமா இருக்க ஏலா ரைட். என்னண்டா இவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர். இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம் எப்படி எங்களோட ஒர்க் ப்ரெஷரை நாங்க குறைச்சு கொள்றோம்னு சொல்லி. அப்ப அந்த என்வாயன்மெண்ட்டை உருவாக்கணும் நாங்க தான். ஒரு அழகான ஒரு சேஃபான ஒரு ஹோம் எங்களுக்கு தேவை
அந்த வீடு எவ்வளவு பெருசா சின்னதா இது பிரச்சனை இல்லை. எங்களோட வசதிக்கு ஏத்த எங்களுக்கு வீடு இருந்தா ஓகே. அந்த வீடை நாங்க எப்படி காமா வச்சுக்கொள்ளணும், எப்படி எங்களோட பார்க்கறதுக்கு கண் கவர்ச்சியா வச்சுக்கொள்ளணும். ரைட்? அந்த வீட்டுல வந்து நிறைய பிளான்ஸ் வைக்கலுமா, பிளான்ஸ் இருக்குதா, பிளான்ஸ் உள்ள ஒரு வீடா, இந்த மாதிரி எங்களுக்கு இப்ப பிளான்ஸை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். அப்ப அங்க நிறைய அங்கிட்ட வந்து காமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து தான் தொழுவுறதுக்கு ஒரு சின்னோட ஒரு இடம் சரி. ரைட்? 7 மணி ஒரு ரூம் வைக்கிறது, இது எல்லாருக்குமே இந்த வசதி இருக்காது. இருக்கிறவங்க ஒரு காம் பிளேஸ் உண்டு. ரைட்? என் சிஸ்டர்ஸுக்கு நான் எப்பவுமே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது தான், உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேஃபான, அதுக்கு நான் சொல்லுவோம் ஹாப்பி கார்னர். அந்த ஹாப்பி கார்னர்ல என்ன செய்யணும் நாங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கே போகல, அங்க போயிட்டு நாங்க இருக்கோம். அப்ப அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கும் அந்த ஊட வந்து நாங்க என்ன செய்யணும்னா, ஒரு சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட் அமைச்சு கொடுப்போம். இது வந்து டெடா கேல மாமாவுக்கு மட்டும்தான் நேரு. ரைட்? அப்ப நாங்க எப்பவுமே நாங்க சேஃபா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க காமா இருக்கணும். அப்பதான் அந்த எங்களோட கிட்ஸ், எங்களோட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா காமா ஃபீல் பண்ணுவாங்க சிஸ்டர்ஸ். ஓகே, ரைட். நான் அதுக்கு முந்தி இப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னைய பத்தி சொல்லிக்கொள்ள, நிறைய பேருக்கு என்னைய பத்தி தெரியும். என்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் நியூ கமர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி நான் வந்து ஷெரீஃபா தாஹா மௌலானா. நான் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ மாஸ்டர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்ல கவுன்சிலிங் செய்கிறேன். அடுத்தது 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவுன்சிலிங். அடுத்தது வந்து ஒரு பேரண்டிங் கோச். நான் இப்போ ஒரு 3-4 years பேரண்டிங் செஷனும் நான் செஞ்சு வரேன் சிஸ்டர்ஸ். ரைட்? ஓகே. நான் பேரண்டிங் செய்யறது வந்து எனக்கு நான் படிச்சு மட்டும் இல்லை, பேரண்டிங்ல நிறைய படிச்சிருந்தாலும் கோச் ஆகுறதுக்காக வேண்டி படிச்சு மட்டும் இல்லை, என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் யாருன்றதுக்காக வேண்டி சொல்றேன் சிஸ்டர்ஸ். எனக்கு வந்து இப்போ 51 years. ரைட்? 51 years. என் மூத்த மகன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அடுத்தது செகண்ட் டாட்டர் ஆலிமா. தேர்ட் சன் வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாரு. ஃபோர்த் வந்து ஆலிம் கோர்ஸ் செய்யறாரு. அவருக்கும் 17 years ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து சிஸ்டர்ஸ் இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணினது, இந்த ஹாப்பி பேரண்டிங் கோர்ஸ் டிசைன் பண்ணினது ஒரு நோக்கம் இல்லை, எத்தனையோ நோக்கம் இருக்குது. எங்களோட எல்லா மதர்ஸும் சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறேன், எங்களோட மதர்ஸ் பிள்ளைகள் வளர்க்க போகல ஏன் இவ்வளவு ப்ரெஷர், ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த புள்ள பேச்சு கேட்குது இல்ல, இந்த புள்ள நான் சொல்றது கேட்குது இல்ல, அந்த புள்ள ஹோம்ஒர்க் செய்யுது இல்ல, படிக்குது இல்ல. கவுன்சிலிங் வரப்போகல எனக்கு சரியான ஒரு அந்த அந்த உமாங்களையும் விட இந்த புள்ளையோட எனக்கு ஒரு கவலை உண்டுவாரு. அப்ப இந்த புள்ள வந்து இவங்களுக்கு கிடைச்சேன்னு சொல்லி இவங்களுக்கு அந்த அளவு அந்த புள்ளைய போட்டு ப்ரெஷர் பண்ணல. இவங்களுக்கு தேவை படிப்பு, படிப்பு, படிப்புன்னு சொல்லி அந்த இமோஷனல் சைட வந்து இவங்க விட்டு வச்சிருக்கிறாங்க. சரியான மாதிரி ஒரு கவலையான விஷயம் சிஸ்டர்ஸ். ரைட்? எனக்கு நினைவிக்கிறதுக்கு என் பிள்ளைல நான் வந்து அடிச்சு வளர்க்குறேன்ல. ரைட்? நிறைய மனுஷன் முன்னுக்கு ஏசியோ இல்லாட்டி அவங்கள வந்து என்ன சரி ஒன்றுக்கு பிளேம் பண்ணியோ ஹர்ட் பண்ணியோ இந்த மாதிரி வளர்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. ஓகே சிஸ்டர்ஸ், உண்மைக்கு தான் நான் சொல்றேன், இது வந்து ஆனஸ்டா நான் சொல்றேன். எனக்கு ஓணும் என்னண்டா எங்களோட எல்லா சிஸ்டர்ஸும் இன்ஷா அல்லாஹ், எல்லா சிஸ்டர்ஸும் அதே மாதிரி வரணும், அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியை நான் பண்ணணும், அதே மாதிரி அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும், நல்ல வழிக்கு எல்லா பிள்ளைகளும் அழகான முறைக்கு வரணும். இதுக்காக வேண்டிதான் சிஸ்டர்ஸ் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு கோர்சஸை டிசைன் பண்ணி எங்களோட லேடிஸுக்காண்டி நான் கொடுக்குறேன். என்னோட கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மைண்ட் யுவர் மைண்ட் சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல மார்னிங் செஷனும் இருக்குது, ஈவினிங் செஷனும் இருக்குது, ஹாப்பி பேரண்டிங் இருக்குது. இதுல எல்லாமே நான் வந்து எதை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு தெரியும். இப்போ நாங்க வந்து சைக்காலஜில பேசிக் சைக்காலஜி படிச்சுட்டு வைங்களே, பேசிக் சைக்காலஜில வந்து எதை படிப்போம், சைக்காலஜியை பத்தி படிப்போம். சைக்காலஜி என்ன, ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி நாங்க படிக்கிறோம். ரைட்? அப்ப அதுக்கு பிறகு பேசிக்கு பிறகு என்ன டிப்ளமா வந்து செய்வோம், அதுக்கு பிறகு HND செய்வோம். இதை நாங்க வந்து லைஃபுக்கு படிக்கிறோம். எத்தனை பேர் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இதை ப்ராக்டிஸ் பண்றோம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ரைட்? நானும் படிக்க போகல, பிஃபோர் 8 years நான் படிக்க போகல, எனக்கு வந்து ஆசை ஒன்று இருந்துச்சு. என் புக்ஸ் எல்லாம் நான் அவ்வளவு கவனமா வச்சிருப்பேன். இன்னும் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தாலும் விளங்கு. ஏனென்றா நான் வந்து லெக்சர் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நான் இதே மாதிரி கிளாஸஸ் எடுக்கணும். நான் நிறைய நேரங்கள்ல நினைச்சிருக்கிறேன். நான் டிப்ளமா படிச்சேன், மிஸ்ஸஸ் ஹாஜரா சத்தாம், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டர்.
மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அவக்கு எவ்வளவு தான் ஜஸாக்கல்லா ஹைர் சொன்னாலும் எனக்கு போதும். அந்த அளவு நான் இவ்வளவு தூரம் இந்த ஸ்டடீஸை இவ்வளவு தூரம் கொண்டு வர காரணத்துக்கு மெயின் ஸ்டெப் வந்து எங்களோட ஹாஜரா சதா மேம் தான். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சிஸ்டர்ஸ் நான் என்ன செஞ்சேன்டா, அதுக்கு பொறவு பாக்குறேன் கவுன்சிலிங் வரவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கூட சைக்காலஜில இல்ல அவங்களுக்கு. ஏனென்றா அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் எல்லாருமே வயசு போனா படிக்கிறவங்க இல்லை. எல்லாருமே சம்டைம்ஸ் 20 இயர்ஸ் 20 ஒரு மேரி பண்ண வரைக்கும் படிச்சவங்க தான் நிறைய பேர். அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். இவங்க சைக்காலஜி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். அதுக்கு பிறகுதான் சிஸ்டர்ஸ் நான் உண்மைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் உண்மைக்கு சொல்ல நான் போஸ்ட் பண்ணல. நான் டிசைன் பண்ணின காரணம் எல்லா கோர்சஸையும் எங்களோட சிஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே படிக்கணும். இப்ப எங்க கிளாஸ்ல வந்து 54 இயர்ஸும் மீக்கி, 60 இயர்ஸும் மீக்கி, 20 இயர்ஸும் மீக்கி. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எல்லா வயசாக்களும் இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன் சிஸ்டர்ஸ். என்ன காரணம்டா அவங்க வந்து லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும். எங்கேயுமே ஸ்டக் ஆகி நிக்க கூடாது. லைஃப் என்றா வெறுத்து இருக்கப்படாது. ஹஸ்பண்ட் என்றா லைஃப்லயே தேவையில்லைன்னு இருக்க கூடாது. ரைட்? லைஃப்ல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஏற்றத்தாழ்வு, ஏத்தம் தாழ்வு, அந்த இறக்கம் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனா நாங்க ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடாது சிஸ்டர்ஸ். நாங்க எல்லாருமே எப்பவுமே நாங்க வந்து லைஃப்ல ஃபார்வர்ட் போறவங்களா இருக்கணும். ஓகே, எனி கொஸ்டின்? யாரு சரி வினய பத்தி சொன்னதுல என்ன சரி கேட்கணுமா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் டார்லிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எஸ்மா. மேம் எங்களுக்கு நாங்க உங்கள்கிட்ட இந்த படிக்கிறதுக்கு கோர்சஸ் என்ன மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி தாங்களேன் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. ஓகே இன்ஷால்லா. நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்க தானே ஃபியாஸா? ஓ, ஓகே டார்லிங். அதுல லிங்க் வந்து நான் நியூ கமர் வந்து இன்றைக்கு தான் நான் உங்களோட இன்டெக்ரா செஷன் நான் கேக்குறீங்க. பார்த்தேன். சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் வந்து நான் ஹாஜரா மேம்கிட்ட வந்து நான் கொஞ்சம் செஷன்ஸ் முடிச்சிருக்கிறேன். பட் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்றதுக்கு ஆசையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கைட் பண்ணி தாங்க மேம். டைம் டார்லிங் இன்ஷால்லா ஃபியாஸா. ஓகே ஃபியாஸா, ஜஸாக்கல்லாமா. வேற யார் சரி எனி கொஸ்டின்? யார் சரி பேசணுமா? எனி கொஸ்டின் யாருக்கு சரி? சரி கேட்க இருக்குதா? ஓகே, தாராளமா பேசல. எஸ்மா. ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தா பிரச்சனை இல்லை, பேசுங்க சிஸ்டர். ஓகே, பேசுறீங்களா தச்சாமான்? ஓகே, லாஸ்ட் போவோம். இப்ப அடுத்தது பாருங்க, reduces stress and anxiety in children. இப்ப சிஸ்டர்ஸ், the reduces stress and anxiety in children. பிள்ளைகள்கிட்ட வந்து பதட்டத்தையும் anxietyயையும் நாங்க இல்லாமக்கணும்டா அதுக்கும் நாங்க தான் பொறுப்பு. அதுக்கும் நாங்க தான் காமா இருக்கணும். என்ன காரணம்டா சிஸ்டர்ஸ், நாங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை படிக்கிறோம் இல்லை. ஏதோ மார்னிங் எழும்புறோம், வாஷிங், கிளீனிங், குக்கிங், இதே மாதிரி நாங்க எங்களோட டெய்லி காலத்தை கொண்டு போறோம். நாங்க படிச்சு எங்களோட டேயை கொண்டு போனோம்டா அது வந்து எங்களுக்கு மட்டுமில்ல, எங்களோட ஹஸ்பண்டுக்கு மட்டுமில்ல, எங்களோட பிள்ளைகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஊடே காமா இருக்கும். என்ன காரணம்டா அந்த வீட்டுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ரைட்? நல்லா பாருங்க, anxiety வர காரணம் என்னது? எங்களுக்கு மிச்சமே ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் என்னது? எவ்வளவு தான் டைம் இருந்தாலும் சிஸ்டர்ஸ் அந்த டைம் படி நாங்க செய்யறோம்ல. ஒரு நாளைக்கு செய்வோம், டைம் டேபிள போடுவோம், ஒரு நாளைக்கு செய்வோம், 2 நாளைக்கு செய்வோம், அடுத்தாண்டு ஏதோ ஒன்றால அது செஞ்சு படாது, அது பேர் அப்படியே விட்டாச்சு. அப்ப எங்களுக்கு டைம் ஒன்று இல்லை. எழும்பினோம், இருக்கிறோம், படுக்கிறோம், டைம் ஒன்று இல்லை. நீங்க கவனிச்சு பாத்துக்கிறீங்களா சிஸ்டர்ஸ்? இந்த ஒர்க்கிங் லேடிஸ், ஒர்க்குக்கு போற லேடிஸை கவனிச்சு பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு நேரம் தான் நோட்ல இருக்கிறாங்க? இப்ப அவங்க எல்லாம் சாப்பிடாம பசியில இருக்கிறாங்களா? அவங்களோட ஊர்களுக்கு பெய்த்து பாத்திக்கிறோமா நாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லேடி இருக்கிறா, கிறிஸ்டியன் லேடி. நான் அவகிட்ட சின்ன காலத்துல படிக்க பேத்திக்கிறேன். அவ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங். ரைட்? 2 பிள்ளைகளையும் அவ்வளவு அழகா வளர்த்து எடுத்தா.
நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு நல்ல அவங்க சரியான ஆபீடியன் புள்ளைகள், பேசுறது கதைக்கிறது எல்லாமே அழகா பேசுவாங்க கதைப்பாங்க. உண்மைக்கு அவட வீட்டுக்கு போனா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த அளவு அந்த வீடு காம். அந்த ஒவ்வொரு அந்த ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த வீடு அவங்க டிசைன் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு அமைதியான ஒரு சூழலை எங்களுக்கு காட்டுது. அந்த லைட்ஸ் நின்று இப்ப எங்களுக்கு தெரியும் முஸ்லிம்ஸுக்கு, நான் நான் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸால நிறைய பேசுறேன், நிறைய எழுதி வச்சு பேசல, எக்ஸ்பீரியன்ஸால. எங்களோட முஸ்லிம்ஸுக்கு வந்து இந்த டியூப் லைட் லைட்டை வந்து நல்லா பிரைட்டா போட்டாதான் பிடிக்கும். அதை நான் மிச்ச மூட்ல பாத்துக்கிறேன். ஆனா நான் முஸ்லிம்ஸ் பாத்திக்கிறீங்களா, அவங்க வந்து அந்த லைட்டை வந்து கொஞ்சம் டிம் ஆக்கி மாதிரி தான் வைப்பாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எங்க போனாலும் பாருங்க, லைட் வந்து நிறைய பிரைட் ஆயிக்காது. இந்த பிரைட் ஆயிக்கிறது வந்து எங்களுக்கு சில நேரம் தேவைப்படும். ஆனா எங்களோட காம் ஆயிக்கணும்டா எங்களுக்கு வந்து இந்த பிரைட் லைட் எங்களுக்கு அவசியம் இல்லை. ரைட்? இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டா அங்க எங்களுக்கு வந்து பிரைட்டான லைட் அவசியம் இல்லை. அப்ப இது எல்லாமே நாங்க டிசைன் பண்ணி செய்யறோமா? இது எல்லாமே நாங்க பார்த்து பார்த்து செய்யறோமா? இது யாரோட பொறுப்பு? ஹஸ்பண்டா? இது வந்து வைஃப்ட பொறுப்பு. ஸ்பெஷலி மதர்ஸ். ரைட்? இங்க நிறைய மதர்ஸ் இருக்கிறீங்க சிஸ்டர்ஸ். நான் என்ன சரி எனக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே? அதே மாதிரி பாருங்க, builds emotional regulation and resilience. அப்படி என்றா நாங்க வந்து பிள்ளைகளுக்கு ஐக்கியூ லெவலை வந்து நல்லா கொடுத்திருக்கிறோம். ரைட்? ஐக்கியூ இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அது என்ன எங்க நாலேஜை டெஸ்ட் பண்றது, நாலேஜை டெஸ்ட் பண்ற ஒரு டூல் உண்டு. அது ஐக்கியூவை டெஸ்ட் பண்ணினா 100% ஈக்குமெண்ட் செல்லுவோம். ஆனா இந்த இமோஷனல் ரெகுலேஷன் இக்யூ தெரியுமா? இக்யூவை பத்தி நாங்க எந்த அளவு கவனிச்சிருக்கிறோம்? இப்ப சிலவங்க சொல்லுவாங்க ஐக்கியூ இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இக்யூ இருந்தா லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா ஆவேடும். இது உண்மைக்குமே சிஸ்டர்ஸ் 100% ட்ரூ. என்ன காரணம் என்றா, எவ்வளவு தான் நாலேஜ் இருந்தாலும் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத ஒருத்தருக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்கிறதுல வேலையே இல்லை. ஓகே, நல்ல விளைங்கோங்க. எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் இப்ப நாங்க பாக்குறோமே, சில ஆட்கள் வந்து லாயருக்கு படிச்சுக்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சுக்கிறாங்க, வேண்டிய மாதிரி படிச்சுக்கிறாங்க. எனக்கிட்ட செஷன் கவுன்சிலிங் வராங்க, டாக்டர்ஸ் லாயர்ஸ் வராங்க, அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட இக்யூ இமோஷனல் ரெகுலேஷன் அவங்கள்ட்ட இல்ல. டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு ஆத்திரத்தை காட்டுறது. ஏனென்றா அவங்க வந்து மைண்ட் அண்ட் பிஹேவியர், இந்த சைக்காலஜி அவங்க நிறைய படிச்சிருக்கல. ஒரு பாட்டம் நீக்குது. இப்ப டாக்டரேட் முடிக்க முந்தி அவங்க வந்து சைக்காலஜி டிகிரி எடுக்க அவசியம் இல்லை, படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கவுன்சிலிங் வாரது நான் தவறு என்று செல்ல வரவும் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னா, சிலவங்களுக்கு வந்து அவங்களோட இமோஷனல் ரெகுலேஷன் இல்லாம இருக்குது. சாமனை தூக்கி அடிச்சிடுவாங்க. நாங்க பாக்குறோம், அது டாக்டர்ஸா இருந்தாலும் வேலை இல்லை, லாயரா இருந்தாலும் வேலை இல்லை. சாமனை தூக்கி டக்குண்டு அடிக்கிறதும், பிள்ளைகளுக்கு வந்து பனிஷ் பண்றதும் அவசரமா எல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எவ்வளவு தான் இவங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் நாங்க வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா என்றதை தான் நாங்க பார்க்கணும். இதுதான் பெஸ்ட். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா எங்களோட உணர்ச்சியை எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொள்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து லைஃப்ல பயமில்லாம ஒரு புள்ளைய வந்து பயமில்லாம எங்க இருந்தாலும் ஒரு 20-25 இயர்ஸுக்கு போல எங்களோட புள்ளைய தனியே நாங்க போய் ரூட்ல வச்சாலும் அதுக்கு வாழ தெரியும். பிகாஸ் அதுக்கு வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தெரியும். நான் இதை ஸ்பெஷலா சொல்லிக்கொள்ளணும். இங்கிட்ட வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் சார் இருக்கிறீங்களோ தெரியா, நான் வந்து இந்த முஸ்லிம்ஸ்கள் சொல்ற மாதிரி தான் சொல்றேன். அப்ப நாங்க இதோட எங்களோட மார்க்க விஷயங்களையும் கொடுத்தோம் என்று சொன்னா, ரைட், எங்களோட ரிலீஜனையும் அவங்களுக்கு 100% கொடுத்தோம் என்று சொன்னா, எங்களுக்கு பயமே இல்லாம அதுவரை வளர்த்து விட்டுரு. என்ன காரணம் என்று அவங்களுக்கு இமோஷன்ஸை எப்படி அவங்களுக்கு ரெகுலேட் பண்றதுன்றது தெரியும், மார்க்க விஷயமும் தெரியும். ரைட்? நாலேஜ் அவங்க தேடிக்கொள்வாங்க. நாலேஜ் வந்து எந்த காலத்திலயும் நீங்க பாருங்க, நாலேஜ் வந்து மிச்சமே தானா தான் தேடுவாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து பேரண்ட்ஸ் கைட்டால பிடிச்சு கொண்டு ஓடுவாங்க கிளாஸஸுக்கு. ஓ லெவல்ஸுக்கும் ஒரு அளவு எழுப்பி விடுவாங்க, நைட்டுக்கு போயிட்டு ஒரு நெஸ்ட் அமௌண்ட் அடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். யாரு சரி பாத்திருக்கிறீங்களா? ஏ லெவல்ஸ்ல வந்து பேரண்ட்ஸ் புஷ் பண்ணிக்கொண்டே போறே பாத்திருக்கிறீங்களா? ரேயா கேஸ் ஒன்று ரெண்டு இருக்கு, இல்லன்னு இல்ல. பேரண்ட்ஸ்ல புஷிங்கால செய்யற இல்ல. தனக்கு தெரியும் படிச்சாதான் சமூகத்துல மதிப்பு என்றதுக்காக வேண்டி சிலவங்க என்ன செய்வாங்கன்னா,
A levels அவங்க சூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணி செய்வாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ்ட ஹெல்ப் பண்ணும். ஆனா அதையும் விட சம்டைம்ஸ் படிக்காம இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி, அவங்களோட உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி. இதை நாங்க ஸ்கூல்ல படிக்கல, இதை படிச்சு கொடுக்கணும் பேரண்ட்ஸ், ஸ்பெஷலி மதர்ஸ். நல்ல நினைவு வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், யாருமே ஃபாதர்ஸ் பாப்பா மாற டெடா மாற யாருமே பிளேம் பண்ணாதீங்க சிஸ்டர்ஸ். நான் ஆனஸ்டா சொல்றேன், இது வரைக்குமே இந்த ஹஸ்பண்ட் கிட்ட இந்த புள்ளைகள் செய்யற ஒரு குத்தத்தை நான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தில்ல. இது என் டெடா நான் செல்லித்தாரன்னு நான் ஒரு குத்தத்தையுமே இந்த புள்ளைகள குத்தம் நான் டெடாக்கு காட்டி கொடுத்தில்ல. ரைட், நான் என்ன சொல்லுவேன் என்றா, இதை டெடா கேள்விப்பட்டா கவலைப்படுவேன். உங்களோட மார்க்ஸ் இப்படி இருக்குது, டெடா கேள்விப்பட்டா கவலைப்படுவேன். இந்த மாதிரி சொல்லித்தான் நான் வளர்ப்பேன். கொஞ்சம் நில்லுங்க, டெடா கிட்ட சொல்லி கொடுக்கணும். எத்தனை மதர்ஸ் சிஸ்டர் நீங்களே பாத்திருப்பீங்க, எத்தனை எங்களோட மதர்ஸ், எங்களோட மாமா, எங்களோட மதர்ஸ் பாப்பா மாட்டு சொல்லி அடி வாங்கி கொடுக்குறேன், பனிஷ்மெண்ட் கொடுக்கறது பாத்திருக்கிறீங்களா? யாரு சரி பாத்திருக்கிறீங்களா? பாப்பா மாட்டை கொடுத்து அடி வாங்கி கொடுக்கிற பேரண்ட்ஸ், மதர்ஸ். அப்ப அது எவ்வளவு ஒரு கவலையான விஷயம் தெரியுமா? எவ்வளவு கவலையான விஷயம். ஏன் இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணே இல்லாதா? கன்னட புள்ளே அவங்களுக்கே ஹேண்டில் பண்ண தெரியாதா? அப்ப இதுக்கு எல்லாமே நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம், பெருசா தேவையில்லை. இப்ப எங்க கிளாஸஸ்ல எதுவுமே பாரதூரமா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நான் இப்ப பேசுறேன், நீங்க கேட்பீங்க, இவ்வளவு. ஆனா நான் இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் ஒரு கிளாஸ் நான் செய்ய இருக்கிறேன். அது எப்படி ஏண்டா, அது இப்ப சிலவங்களுக்கு ஆசை எழுதி படிக்கணும், நிறைய ஒர்க் செய்யணும், ஆக்டிவிட்டி செய்யணும். அவங்களுக்காக நான் டிசைன் பண்றேன் ஒரு கிளாஸ் அட்வான்ஸ் சைக்காலஜி கிளாஸ் ரூம். அது வேற. ஆனா இதே மாதிரி ஹாப்பி பேரண்டிங், அடுத்தது மார்னிங் ஈவினிங் சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல எழுத தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு டிப்ஸ் தரப்படும், நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், என்ன செய்யணும். அதுல நிறைய சிஸ்டர்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுவாங்க. ரைட், சிலவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். யார் சரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா இங்க? யார் சரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஒரு ஃபீட்பேக் கொண்டு தரேன் சிஸ்டர்ஸ். ஹலோ, யார் சரி இருக்கிறீங்களா? இல்ல நியூ கமர்ஸா? அன்மியூட் பண்ணி இல்லாத வைக்கிறீங்களா? ரேணுகா, ஓகே, ரைட், ஓகே. யார் சரி வசீரா அன்மியூட் பண்ணி பேசலுமா? ஓகே மேடம். எஸ், ஓகே வசீரா, ஓகே, ரைட். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இது ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். ரைட், கிளாஸுக்கு கேட்போம். ரைட், ஓகே. ஹவு கேன் அ மாம் ஸ்டே காம்? நாங்க எப்படி காமா இருக்கிறது? ரைட், நாங்க பாக்குறோம் சிஸ்டர்ஸ், நிறைய மதர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, புள்ளையில் தூங்கினா எல்லா வேலையும் முடிக்க பார்ப்பாங்க. டக்குனு வேலையை முடிக்கிறது, இவரு பிள்ளையும் எழும்பிடும், இவங்களுக்கு தூங்க கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பாக்குறோம். இது செய்யறது சரியா? இது நாங்க செய்யறது சரியா? அப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு தூக்கம் சரியான மட்டும் அவசியம் காமா இருக்கிறதுக்கு. இவங்களுக்கு தூக்கம் இல்லையோ, அந்த காமன்றது அந்த மாமாக்கு வராது. ஏனென்றா என்ன காரணம் என்றா தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாதால இவ காமா இல்லை. இவ எப்படி என்றா கத்தி கொண்டு இருப்பா, உங்களுக்கு பனிஷ் பண்றவா இருப்பா, ஹஸ்பண்டோட சண்டைக்கு போறவா இருப்பா. ரைட், வீட்டுல வேலை செய்ய போகல கத்தி கத்தி எல்லா வேலையும் செய்யறவா இருப்பா. அப்ப எதுக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு எதுக்கு இவட வேலை? என்ன காரணம்? அப்ப சிஸ்டர்ஸ், நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் சொன்னா, எங்களையே நாங்க காமா வச்சு கொள்றதுக்கு நாங்க சில வேலைகளை செய்யணும். அதுக்கு நாங்க செல்ஃப் கேர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் கேர் என்னது? ரைட், நாங்க சம்டைம்ஸ் மார்னிங் எழும்பி அதே ட்ரெஸ்ஸோட, அதே ஹவுஸ் கோட்டோட, அதே நைட்டியோட பகலாவை காட்டி இருக்கிறது. அப்போ ஒரு தலையை நாங்க என்ன செய்யணும், ஒரு பால் பண்ணி கட்டி தலையை சீவி அழகான முறைக்கு அந்த வேலையில செஞ்சு அதை செய்ய போக்கலே சிஸ்டர்ஸ், எங்களுக்கு ஒரு காம்னஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அதை செய்யற வேலையா இருக்கணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்ப முந்தைய நாங்க எங்க பெட்ரூம்ல இருந்து வெளியே இறங்க முந்தைய செஞ்சுட்டு வந்துட்டோம் வேண்டாம். ஒரு ஜஸ்டா ஒரு கொஞ்சம் பெர்ஃபியூம் இல்லாட்டி ஒரு அடிக்கலோன் எது சரி ஒன்று போட்டுக்கொண்டு வந்தோம் என்று சொன்னா சிஸ்டர்ஸ்,
எங்களுக்கு தெரியும் அது சைக்காலஜி படி ஒரு ஸ்மெல் வரப்போக்கல எப்படி எங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் மாறும் என்று சொல்லி அந்த ஸ்மெல்லுக்கு. அப்ப நாங்க ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும். எங்களோட செல்ஃப் கேவை நாங்க ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருக்கணும். இப்ப யார் சரி எங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா, நாங்க உலகத்திலேயே ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை லவ் பண்ணணும்னு சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க எங்களோட மாமா, எங்களோட டேடா, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்கள லவ் பண்ணணும், இவங்கள லவ் பண்ணணும். இல்ல, உண்மைக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க யாரை லவ் பண்ணணும் சிஸ்டர்ஸ், எங்களையே தான் நாங்க லவ் பண்ணோம். யாருக்கு அவங்களுடைய மேல இறக்கம் இருக்குதோ அவங்களுக்கு தான் மத்தவங்களோட மேல இறக்கம் வரும். ரைட்? ஆனா எங்களோட சிஸ்டர்ஸுக்கு பாருங்க, ஒரு டீ குடிக்க டைம் இல்லை, ஒரு தண்ணி குடிக்க மார்னிங் டைம் இல்லை. ஏனென்று அவங்க ஓடுறது. என்ன காரணம்? ஏன் இவங்க ஓடி ஓடி இருக்கணும் காலையில? என்ன காரணம்? நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறல்ல, நைட்டுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறல்ல. ரைட்? நைட்டுக்கே நாங்க வந்து அதை பிளான் பண்ணி எங்களோட டைமர் ருட்டீனை செட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சோம்னா மார்னிங் நாங்க ஒரு ரவுண்டுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சிலவங்களை பாக்குறோம், ஸ்கூல் வேன் வந்த பிறகு வேனாலையும் தொங்கி கொண்டு பேரண்ட்ஸ் போய் சரி கொடுத்துட்டு வராங்க. என்ன காரணம்? ஆர்கனைஸ்டு இல்லை. அப்ப இந்த வீட்டுல இந்த காம்ன்றது இருக்குமா சிஸ்டர்ஸ்? காம்ன்றது இருக்குமா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. என்ன காரணம் என்றா இவங்க வந்து அவ்வளவு பிஸி. இவங்க பிஸி என்றதை விட இவங்க ஸ்ட்ரெஸ் தான் சொல்லணும். பிஸிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, தெரியும் தானே? ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து பதறிக்கொண்டே தான் இருப்பாங்க. அழுத்தம், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தத்துல பதறிக்கொண்டே இருக்கிறதால இவங்களுக்கு வந்து காமா இருக்கே. அப்ப எப்படி நாங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு இஃபெக்டிவான ஒரு முறையில வெளியே அனுப்புறது? இதுக்கு நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் நாங்க லேர்ன் பண்ணோம் எப்படி எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாம ஆக்குறது. ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் தெரியும், அழுத்தம். ரைட்? ஆனா எங்களோட லேடிஸ் வந்து ஒரே ஒரு பேர் வச்சிருப்பாங்க, எனக்கு டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு அர்த்தம் சிலவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. உண்மைக்கு சொல்ல போனா டிப்ரெஷன் என்று சொல்றது வந்து எழும்ப மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, ஒழுங்கா வாஷ் எடுக்க மாட்டாங்க, தன்னை ஹைஜீனிக்கா வச்சுக்கொள்ள மாட்டாங்க, கிளீனே இல்லாம தான் இருப்பாங்க. இதுதான் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறவங்க தான் பதறிக்கொண்டு கொஞ்சம் கவலையா எல்லாம் இருப்பாங்க. ஆனா நாங்க டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அர்த்தமே ஒழுங்கா தெரியாம சம்டைம்ஸ் இருக்கு. கிளாஸ் போய்தே படிக்கணும் இல்லை, இப்ப யூடியூபா ஏஐயா வேண்டி உண்டு. டெய்லி நாங்க ஒரு ½ இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஒவ்வொன்றை பத்தியும் நாங்க படிக்கிறவங்களா இருக்கணும். ரைட்? பிள்ளைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டோட நடக்கிற முறையா இருக்கட்டும், ரைட், வீட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், நாங்க வந்து படிக்கிறவங்களா இருக்கணும். ரைட்? எப்பவுமே தூக்கத்தை நாங்க மிஸ் பண்ணாம தூங்கணும். இந்த தூக்கத்தால தான் எங்களுக்கு இந்த காம்னஸ் இல்லாம போகுது. எங்களுக்கு கவலை வர, ஸ்ட்ரெஸ் வர காரணமே தூக்கம் இல்லாத காரணம் தான். நாங்க என்ன செய்யறோம்டா, அவசரமா வேலையை முடிச்சுட்டு பிள்ளைகள் எலும்ப வந்து வேலையை முடிக்கிறோம், ஆனா தூங்குறோம் இல்லை. இது தூங்காட்டி தான் எங்களுக்கு அடுத்த ஆண்டு மார்னிங் எலும்ப போக்கல ஒரு டயர்டா எலும்புறது, வேலை செஞ்சு கொள்ளையடா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்ப எந்த விதமான ஒரு பிள்ளைய, எந்த விதமான ஒரு கஷ்டமான ஸ்டபர்னான ஒரு குழந்தைய கூட எங்களுக்கு வளர்த்தெடுக்க இயலும். ஓகே சிஸ்டர்ஸ், உண்மைக்குமே நான் வந்து 80% மேல நான் இதே மாதிரி இருந்துட்டுதான் உங்களுக்கு நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கைட் பண்றேன், நான் அதே மாதிரி நிலைமைக்கு இருக்க பேத்துட்டேன். மற்றபடி நான் ஜஸ்ட் வாயால சொல்லிட்டு நான் வந்து வேற மாதிரி இருக்கிறேன்ல. நான் தான் இது, நான் உங்களுக்கு எதை பேசுறேனோ இது நான் இதே மாதிரி எத்தனையோ சிஸ்டர்ஸ் இருப்பீங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேர் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. எப்படி லைஃபை கொண்டு போறேன்னு தெரியா, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன்னு தெரியா, பிள்ளைகளோட இமோஷன்ஸை பத்தி அறிஞ்சு கொள்றேன். அதுக்காக வேண்டிய சிஸ்டர்ஸ், எனக்கு தெரியும் நீங்கள் மேலும் எல்லாம் தெரிஞ்சாலும் ஏதோ சம்திங் இங்க லேர்ன் பண்ணேன்னு நீங்க வந்திருக்கிறீங்க சிஸ்டர்ஸ். ரைட்? வெரி குட். ஏதோ லேர்ன் பண்ணுவீங்க. நானும் அப்படித்தான். எங்கெங்கெல்லாம் எனக்கு கிளாஸஸ் கிடைக்குதோ எல்லாத்திலையுமே நீங்க சம்டைம்ஸ் என் பேரை பார்ப்பீங்க. ரைட்? என்னை சேவ் பண்ணி வச்சிருந்தா பார்ப்பீங்க. நான் நிறைய ஒவ்வொரு செஷன்லயும் என்னைய விட சின்ன பிள்ளைகள் செஞ்சாலும் அந்த செஷன்ல நான் இருப்பேன். என்னன்னா ஏதோ ஒரு சம்திங் அதுல கிடைக்கும். அது எங்களுக்கு பெரிய ஒரு டைம் போகுது இல்லை, ஒரு 1 hour இதை நாங்க ஸ்பெண்ட் பண்ணினோம் சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த விஷயம் தான் நான் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர தேவையான டைமுக்கு ப்ரே பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்ய பிறகு எங்களோட பிள்ளைகள் செய்வாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லித்தர அவசியம் இல்லை. ரைட்? ஓகே,
இப்ப பாருங்க, பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா, எப்பவுமே நான் அவங்களுக்கு ஒரு வேர்ட் ஒன்று கொடுக்கணும். ஓகே, யூ ஆர் நாட் அலோன். நீங்க தனியே இல்ல, நான் உங்களோட இருக்கிறேன். ரைட்? நீங்க தனியே இல்ல, நான் உங்களோட இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நான் சொல்றேன் சிஸ்டர்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க எல்லாரும். அந்த கேர்ளுக்கு வந்து 16 இயர்ஸ், ரைட்? அந்த கேர்ள் எப்படி என்று சொன்னா, அந்த கேர்ள் வந்து சரியான வந்து அந்த மாமாவும் காம், இந்த கேர்ளும் காம், அவங்களோட ஃபேமிலியே அப்படிதான். ரைட்? நான் முஸ்லிம்ஸ், அவங்க அப்படியே தான், எல்லாருமே சரியான காம் கிறிஸ்டியன்ஸ். அப்ப வந்து சிஸ்டர்ஸ், இந்த மாமா வந்து நல்ல ஃபேமிலி, ஆனா மிடில் கிளாஸ், நல்ல ஃபேமிலி. இந்த மாமா ஒரே இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கணும், யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கப்படாது. ரைட்? எப்பவுமே புத்திய யோசிச்சு வேலை செய்யணும். 2 பிள்ளைகளுமே இன்டர்நேஷனல் தான் படிச்சிச்சு, ஒரு பாய் ஒரு கேர்ள். இந்த கேர்ளுக்கு 16 இயர்ஸ். நல்லா செஞ்சா அந்த வேலையை கவனமா செய்யணும், யாரும் மனசு நோகக்கூடாதுன்னு நல்லதை மட்டும்தான் இவ சொல்லி கொடுத்தா. ஒரு நாள் என்ன நடந்துச்சுண்டா, ஸ்கூல்ல இந்த புள்ள வந்து படிச்சு கொண்டிருக்க போக்கல ஒரு ஃப்ரெண்டு, ரைட், ஒரு லவ் லெட்டர் எப்படியோ இவட கைக்கு வந்து இவ மூலமா கொடுக்க சொல்லிக்கிறாங்க ஒரு இன்னொரு கேர்ளுக்கு. ஒன்றுமே தெரியாது இவ அந்த லெட்டரை கொடுக்க போக்கல பிரின்சிபல் கண்டு ஒரு 1 இயரா இவ, நல்ல வேலை இவருக்கு மாடரேட் டிப்ரெஷன், சிவியர் இல்ல, சிவியர் சரியான கஷ்டமாய்க்கும் இவ வெளியே கொண்டுவாரு. ஒரு 1 இயரா இந்த கேர்ள் யோசிச்சு கொண்டு இருந்தா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? யாரும் சரி சொல்லிடுமா என்ன காரணம்? என்ன ரீசன்? என்ன காரணம்? இந்த புள்ள அப்படி இருக்க காரணம் என்ன? வை? யார் சரி சொல்லிடுமா என்ன ரீசன் என்று? ஓகே, என்ன ரீசன் என்ற சிஸ்டர்ஸ், இவ செல்லி வளர்த்திக்கிறா, நல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும், கெட்ட பேர் கேட்க கூடாது. இவ ஒரு வார்த்தை செல்லில்ல, எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட வந்து செல்லுங்க, மாமா பார்த்து கொள்ளுவன், என்ன விஷயம் என்றாலும் மாமா பார்த்து கொள்ளுவன், பயம் இல்லாம தைரியமா என்கிட்ட வந்து சொல்லுங்க ஒரு வார்த்தை இவ செல்லி இருந்தா அந்த கேர்ள் அந்த அந்த மாடரேட் டிப்ரெஷன் அந்த லெவலுக்கு பேய்த்திருக்காது. அந்த யோசிச்சு அந்த கேர்ள் என்ன யோசிச்சுக்கிறான்டா, நான் சொன்னா என் மாமா மனசு உடைஞ்சிடுவா. அது பெரிய ஸ்கூல்ல பெரிய பிரச்சனையாவி அவங்களோட சர்ச்சுக்கு வந்து சர்ச்ல இருந்து அவக்கு வந்த காரணம். சர்ச்ல இருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்ப நல்ல ஃபேமிலி, பாருங்க, நல்ல ஃபேமிலி. அந்த மாமாவோட ஒரு சின்ன மிஸ்டேக், அவன் நல்லா வளர்த்தா, எல்லாம் செஞ்சா. ஆனா நான் ஒன்று சைட்ல இருக்கிறேன், என்ன வந்தாலும் எனக்கிட்ட ஓடி வாண்டு அவ சொல்லல. சரியான இறக்கம், சாப்பாடு ஃபீட் பண்ணி தான் விடுவாங்க, சாப்பாடை கூட பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணி விடுவா. அந்த அளவு அந்த மாமா சரியான காம். நாங்க பேசுற மாதிரி சரி பேச மாட்டான். ஆனா இந்த கேர்ள் வந்து மாமாவை நோய்க்க கூடாது, மாமாவை ஹர்ட் பண்ணப்படாது, எங்கட மாமா கவலையா இருக்கப்படாதுன்னு நினைச்சு 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 சிஸ்டர்ஸ், இவ அவ்வவே அவக்கு வந்து 16 இயர்ஸ்ன்றதால அவக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. அதை யோசிச்சு 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 அதுக்கு பிறகுதான் அவ கியூர் ஆவினா. ரைட்? ஒரு 3-4 செஷன்ஸ் மாதிரி அதுக்கு பிறகு கிளியர் ஆகினா அவங்களோட சர்ச்லையும் கொண்டு போய் தான் அவங்க ப்ரே பண்ணி என்னமோ செஞ்சாங்க. நல்ல ஃபேமிலி. அப்ப சிஸ்டர்ஸ், எப்பவுமே நாங்க வந்து எங்களோட சில்ட்ரன், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி லைஃப்ல வர சில சுச்சுவேஷன் ஒவ்வொன்று நடக்குமே, அதையும் சொல்லி கொடுத்து என்னென்றாலும் எனக்கிட்ட வா, நான் நிக்கிறேன் என்ன நாங்க சொல்றவங்களா இருக்கிறோம். பயம் இல்லாம வருவாங்க. இல்லாட்டி எங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்களை இவங்க செஞ்சு பார்ப்பாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, செட் ஹெல்தி பவுண்டரிஸ். அது என்னது ஹெல்தி பவுண்டரிஸ்? என்னது? ரைட்? இது வந்து இது தமிழ்ல சொல்ல போனா தெரியும் எல்லாருக்கும், ஆரோக்கியமான எல்லைகள் அப்படித்தானே வரும். Right. பாருங்க, ஒரு என்ற வந்து ஒரு ஃபென்ஸ் ஒன்று மாதிரி, ஒரு வேலி ஒன்று மாதிரி, தெரியும் தானே? ஒரு கார்டன் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு காணி ஒன்று வைப்பாங்க, பெரிய ஒரு லேண்ட் ஒன்று சுத்தி ஃபென்ஸ் கட்டிப்பாங்க, வேலி. அந்த ஃபென்ஸ் கட்டிப்பாங்க. அந்த ஃபென்ஸ் எதுக்காக வேண்டி இருக்குது? வெளியே இருந்து மிருகங்கள் வந்து இவங்களோட உள்ளுக்கு வந்து ரூயின் பண்ணாம, அழிக்காம, ரைட், உள்ளுக்கு இருந்து சேஃபா, உள்ளுக்கு அப்படின்னா உள்ளுக்கு தேவையான எல்லாமே இருக்கும், பிளான்ஸுக்கு தேவையான எல்லாமே உள்ளுக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. வெளியே இருந்து வந்து அழிக்காம உள்ளுக்க இருந்தே அந்த ஃபென்ஸ், எக்ஸாம்பிள் ஃபென்ஸ்ன்றது வந்து எங்களோட இதை பாதுகாத்து வச்சிருக்குது. அதே மாதிரி தான் நாங்க மதர்ஸ் இருக்கணும். நாங்க வந்து எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபென்ஸ் ஆயிருக்கோம். ரைட்? ஃபென்ஸ் எந்த அளவு
அந்த கார்டனை பாதுகாக்குதோ அதே மாதிரி நாங்க எங்களோட ஃபேமிலியை பாதுகாக்கணும் சிஸ்டர்ஸ். ரைட்? இதனால நாங்க மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. நாங்க எங்களுடைய செல்ஃப் கேர், நாங்க டெய்லி எங்களைய ஒரு செல்ஃப் கேர், எங்களோட செல்ஃபை நாங்க கேர் பண்றவங்கல்ல. நாங்க இப்போ உங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும் பாப்பீங்க நீங்க. இதெல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி செஞ்சோம்டா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கேது. எங்க பிள்ளைகள் நாங்க சொல்ற பேச்சை கேட்டு அழகா வளருவாங்க. அப்ப இந்த பவுண்டரிஸை பிள்ளைகளுக்கு செட் பண்ண போக நாங்க அவங்களுக்கு காட்டி கொடுக்கணும். ஸ்டடி டைம்ண்டா எப்படி எப்படி ஸ்டடி பண்ணணும், ஸ்டடி டைம் இந்த டைம் தான் ஸ்டடி டைம். பெட் டைம், பெட் டைமுக்கு எத்தனை மணிக்கு நீங்க போறீங்க, இதெல்லாம் நீங்க பிள்ளைகளும் சேர்ந்து கலந்து, ரைட், கலந்து இந்த டைம் இந்த டைம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பெருசா பெருசா இந்த ருட்டீன் மாறும், இல்லைன்னு இல்லை. அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப நான் சொல்றேன் 100% எங்க வீட்டுல 100 எல்லாமே ஓகே இல்ல, ஒரு 80% ஓகே, 100 ஓகே இல்ல. சில நேரத்துக்கு ஒருத்தர் 10க்கு படிப்பாங்க, 11க்கு படிப்பாங்க, 12க்கு, அதெல்லாம் வேற. கொஞ்சம் பெருக்க எல்லாம் அந்த பிள்ளை பெருசாக போகல, அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட படிப்பு, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இதெல்லாம் வேற ஆகிரும். அதனால ஓகே. ஆனா சின்ன வயசுல இருந்து நாங்க கட்டாயம் அவங்களுக்கு இது எல்லாமே சொல்லி கொடுக்கணும். ருட்டீன், ஒரு இப்படித்தான் இது செய்யணும், இதை செய்யணும். ஏதோ நாங்க பிள்ளைகளை பெத்தோம், அவங்க வளர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், ஸ்கூலுக்கு அனுப்பினோம், டிஃபன் பாக்ஸை பார்த்தோம், திண்டிங்களாண்டி கேட்கிறோம். ரைட்? அப்ப சிஸ்டர்ஸ் பாத்துக்கோங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். பாருங்க, ஹவு டஸ் அ காம் மாம் எம்பவர் அ சைல்ட். இப்போ நான் இந்த காமெண்ட் போடுகிறேன் சிஸ்டர்ஸ், எனக்கு 100% ஷுவர் இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் முடிஞ்சு நீங்க போகல எத்தனையோ விதமான டேக் அவேஸ் கொண்டு போவீங்க, எத்தனையோ விதமான ஒரு பிரயோசனமான யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கொண்டு போவீங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த பிளான்ட் பாத்துக்கோங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இது எங்கட பிள்ளைகள் சொன்னா, இப்போ ஒரு பிளான்ட்ஸுக்கு என்ன தேவை? சன்லைட் தேவை, ஒழுங்கான சாயில், நல்ல மண் தேவை, ரைட், அடுத்தது காத்து தேவை, இனஃப் ஸ்பேஸ், அது வளர ஒழுங்கான இடம் தேவை, இது எல்லாமே தேவை. ரைட்? இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்க சின்னத்துல எத்தனை வயசுல கிரேட் ஒன்ல இதெல்லாம் படிக்கிறோம், ஏன்னா கிரேட் ஒன்ல இதெல்லாம் படிக்கிறோம். ரைட்? ஆனா எங்கட குழந்தைய வந்து நாங்க வளர்க்க போக்கல எதை பத்தி நாங்க படிக்கிறோம்? எங்கட மாமா என்ன சொல்லி தாராங்க அதைத்தான் படிக்கிறேன். ஓ, புள்ள அழுவுது, பிள்ளைக்கு ஸ்டமாக்கே, அதுக்கு கிரைட் மிக்சரை கொடுங்க. ரைட்? அது கத்துது, அதுக்கு எறும்பு கடிக்குது, டைப்பரை மாத்துங்க. இதுக்கு மட்டும் நாங்க என்ன செய்யறோம், எங்களோட பேரண்ட்ஸ் சொல்றதை வச்சு வச்சு மட்டும்தான் நாங்க வளர்க்குறோம். ரைட்? நல்ல சிஸ்டர்ஸ் நாங்க யோசிச்சு பார்ப்போம். இப்ப எல்லாருக்கும் இதை பத்தி தெரியும். மார்னிங் வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியாகும். இப்ப இந்த ஆக்சிஜன் பாருங்க, எல்லாருக்கும் தான் அது இருக்குது. இந்த ஆக்சிஜன் நல்ல, இப்ப நான் வந்து சயின்ஸ் படிச்சு தர மாதிரி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணினா, அதனால பாருங்க சிஸ்டர்ஸ், ஆக்சிஜன் நைட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. அப்ப வந்து பேரண்ட்ஸ் ஆയിരിக்கிற நாங்களும் என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், ரைட், ஒரு ஆக்சிஜன் மாதிரி பிள்ளைகளுக்கு, ரைட், ஒரு பேரண்ட் நாங்க எங்களை உருவாக்கி கொள்ளணும். ரைட்? அதுக்கு தேவையான எல்லாமே நாங்க எங்களுக்கு எடுத்துட்டு எங்களோட ஆக்சிஜன் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கணும். இதுல நாங்க சரியான மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க படிக்க தேவையில்லை. நினைவு வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், சரியான மாதிரி கஷ்டப்படணும் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. நாங்க வளர்க்க போக்குற அவங்களோட சேர்ந்து நாங்க இதுக்கு முடிவு எடுக்கிறோம். இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் என்று சொல்றது பாருங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றது சொல்றது வந்து அவங்களுக்கிட்டே நாங்க மஷூரா கேட்போம்னு சொல்லுவோமே, ஒரு மஷூரால வந்து அவங்களுக்கே நாங்க கான்ஃபிடன்ஸை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஏலம் பண்றது மாதிரி. அவங்கள நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். நம்ம சிலவங்களை பாக்குறோம், குடையில நம்பி ஒன்றுமே கொடுக்கறது இல்லை. உனக்கு தெரியும், உன்னோட தாத்தாக்கு தெரியும், உனக்கு தெரியும், உன்னோட நானுக்கு தெரியும். ரைட்? சிலவங்க வந்து உனக்கு தெரியும், உன்னோட தம்பிக்கு தெரியும் என்று சொல்லி புள்ளையில வந்து அப்படியே கீழாக்கி போட்டுருவாங்க. அப்ப அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது வந்து பில்ட் பண்றது யாரு? ஒரு மாமா. இப்ப நான் வந்து பாப்பமாருக்கும் பங்கேகி, ரைட், ஃபாதர்ஸ் கட்டாயம் பங்கேகி. ஆனா அவங்கள பத்தி நான் சொல்ல வரல. என்னண்டா, வாப்பமாரையும் விட உம்மா மாறு தான் வீட்டுல நிறைய கத்தி கொண்டு தெரியுது. இது எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. சும்மா சும்மா இதுக்கண்டு இல்லாம அர்த்தம் இல்லாம கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்களும் காமா இல்ல, வளர்ற புள்ளையிலும் காமா இல்ல. ரைட்? அப்ப நாங்க ஸ்டார்ட்லயே சொன்ன என்னது, அந்த எங்களைய பார்த்துதான் புள்ளைகள் வளருதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு ஹெல்தி கம்யூனிகேஷன். அந்த வீட்டுல ஒரு ஹெல்தியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதா? நாங்க எப்படி பிள்ளைகளோட பேசுறோம், நாங்க பேசுற மாதிரி தான் அந்த கிட் எங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அதுக்கு தெரியா, அர்த்தம் தெரியா, உங்களுக்குமே மீனிங் தெரியா, எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியும், ஆனா எல்லாத்தையுமே அது பேசும். அப்போ ஒரு ஹெல்தியான ஒரு கம்யூனிகேஷன்.
2-வே கம்யூனிகேஷன் இருக்குதா எங்களுக்கு இடையில? நாங்க பேசுறதுக்கு அந்த புள்ள பதில் தாரதா இருக்குதா? அது அழகான முறைக்கு பதில் செல்லுதான்னு காதால கேட்கணும். இதுக்கு நாங்க 80-20 ரூலை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படி என்றா 80% நாங்க எப்பவுமே கேட்கிறவங்களா இருக்கணும், 20% பதில் கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆனா எங்களோட மதர் ஸ்பெஷலி 80% பேசுவாங்க, 20% பதில் எதிர்பார்ப்பாங்க. அப்ப இது அந்த காதுக்கு போய்த்து சேராது பிள்ளைகள். கட்டாயம் சொல்லுவேன், காதுக்கு போய்த்து சேரவே ஆகுது. அப்ப எப்பவுமே சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா ஹெல்தி கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நாங்க படிச்சு கொள்வோம், கொஞ்சம் பெருசா படிக்க தேவையில்லை. எப்படி பிள்ளைகளோட நாங்க பேசணும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நிறைய பேசினா பிடிக்காது, நிறைய பேசினா பிடிக்காது. அடுத்தது கத்தி பேசுற பேரண்ட்ஸ பிடிக்காது, கத்தி பேசுற உமாமார பிடிக்காது. சரி வரவே ஆகுது. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட், அவங்க ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறாங்க. எங்களோட சில்ட்ரன் ரெஸ்பெக்ட் கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிக்கிறது ஆசை. ஆனா எங்களுக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் தானே, எல்லாருமே சின்னது தானே, நாங்க ஏன் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அதை நாங்க யோசிக்கிறோம். அவங்கள டக்குன்னு ஷேம் பண்ணி விட்டுருவோம். இது சரி, அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கறியோ இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட் எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாட்ட முன்னுக்கு அவங்கள ஏச பார்ப்போம். அப்ப அதுல அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாங்களோட மமாவோட லவ் என்றது அவங்களுக்கு வராது சிஸ்டர்ஸ். அடுத்தது பெட்டர் டிசிஷன் மேக்கிங். ஒரு பிள்ளைகள் ஒரு டிசிஷன் மேக் பண்ண போக்கல நாங்க சேர்ந்து, எங்களுக்கு தெரியும் எங்களோட நாலேஜ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்க டிசிஷன் மேக் பண்ணுவோம். ஆனா அந்த வளர்ற பிள்ளைகள் அவங்க மேக் பண்ண போக்கல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்து அதுல நாங்க அவங்கள டீச் பண்ணோம். இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே டீச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா சேர்ந்து செய்ய போகல சிஸ்டர் சரியான ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க எந்த நாளும் எங்களோட பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அவங்களுக்கு தெரியும் இப்ப என்ன செய்யணும், எப்படி டிசிஷன் மேக் பண்ணணும், எங்களோட வீட்டோட நிலைமை என்ன, நெக்ஸ்ட் என்னது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்ப இதை பாருங்க, வை காம்னஸ் மேட்டர்ஸ் பேரண்டிங். மதர்ஸ் இமோஷன்ஸ், ஏற்கனவே நாங்க இமோஷன்ஸை படிச்சோம். அடுத்து சைல்ட்ஸ் பிஹேவியர், ஒரு சைல்டுடைய நடத்தை. பாருங்க சிஸ்டர்ஸ், இது டெபியூலா ராசான்ற ஒரு கன்செப்ட் உண்டு. இது டெபியூலா ராசான்ற கிளீன் ஸ்லேட் சைக்காலஜியில் கிளீன் ஸ்லேட். இது ஜான் லாக் என்றவர் தான் உருவாக்கினாரு. இவர் ஒரு பிலோசபர்னு தான் நினைக்கிறேன்னா. இவர் என்ன சொல்றாருண்டா, ஒரு புள்ள பிறக்க போக்குல கிளீன் ஸ்லேட்டா தான் பிறக்குது. ஒரு கிளீன் ஸ்லேட். இதுல எழுதுறது யாரு தெரியுமா? ஃபர்ஸ்டுக்கு மதர். இதுல அந்த புள்ளிட மேல என்ன எழுதுறமோ அதுதான் அது வளருது. அந்த புள்ள கிளீன் ஸ்லேட்டா, பிளாங்க் அழிக்கிற ஸ்லேட். அதுல ஃபில் பண்றது ஸ்பெஷலா நாங்க. அதோட பிஹேவியர் என்ன ஆகுதுன்னு சொன்னா எங்களோட இமோஷன்ஸை நாங்க அதுக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதுதான் சொல்லுவாங்க, போனை பார்த்துக்கொண்டு ஃபீட் பண்ணுவானு, டிவி பார்த்துக்கொண்டு ஃபீட் பண்ணுவானு. இது பிரெஸ்ட் ஃபீடை மட்டும் நான் சொல்ல வரல, சாப்பாடு கூட போன் பார்த்து டிவி பார்த்து ஃபீட் பண்றது அது பாருங்க, யாரு பழக்கிறது அந்த பிள்ளைக்கு? அந்த பிளாங்க் ஸ்லேட்ல எழுதுறது யாரு? நாங்க தான். அதுக்கு பிறகு பிள்ளைய கொடுத்தோம் சார். அடுத்தது சில பிள்ளைகளுக்கு இப்ப நான் கம்யூனிகேஷன் சொல்ல போக்கணும், சில பிள்ளைகளுக்கு நாங்க நன்னா மம்மா என்னென்னமோ எங்களோட பாசைகள் கொஞ்சம் இருக்கு, இதைத்தான் நாங்க பழகி வைப்போம். ரைட்? அப்ப அதுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கான வேர்டு என்னது, இங்கிலீஷால தெரியுமா இங்கிலீஷால, தமிழாலயா தமிழால, ஒழுங்கான வேர்டை நாங்க பழக்கிறவங்களா இருக்கணும். அப்ப எப்பவுமே நாங்க இந்த கிளீன் ஸ்லேட்டை நினைவு வச்சுக்கொள்ளணும் சிஸ்டர்ஸ். இந்த கிளீன் ஸ்லேட்ல எழுதுறது நாங்க தான். இது டெபியூலா ராசா கான்செப்ட், சரியான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஓகே சிஸ்டர்ஸ், என்ன சரி பேசுகிறதா சிஸ்டர்ஸ்? யார் சரி any question? மேம் Yes, Daddy. இப்ப என்னன்னா ஒரு சின்ன ஒரு 3 வயசு ஒரு பிள்ளைக்கு நாம எவ்வளவுதான் நல்ல பிஹேவியர்ல பழக்கி நல்ல பேச்சுகளை சொல்லி கொடுத்தாலும் இப்ப அது வெளியில வேற ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு போற நேரம் நர்சரிக்கோ அப்படி இப்படி அது ஒரு பேட் வேர்ட்ஸ்களை கொண்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு வாரா. Yes. அதை எப்படி நாங்க கண்ட்ரோல் பண்றேன்றது தெரியுதுல. அது திரும்ப திரும்ப அவ சொல்லி அதையே பாடமாக்கி கொள்றா. Very good, very அதெல்லாம் good. வீட்டை இருந்து நாங்க பழக்கி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் வெளியால இருந்து நிறைய வருது.
இப்ப ரிலேட்டிவ் பிள்ளைகளோட விளையாட போக்குல அவங்க சினிமா பாட்டை படிக்கக்குள்ள அது வீட்டை வந்து அதே இதை படிக்குது. இதுக்கு நாம சினிமா போட்டு காட்டுறல, பாட்டு போடுறல. இப்ப அவ சும்மாவே புள்ள சும்மா அடிக்கிற நேரம் அதுக்கு டான்ஸ் வர ஆடி படிக்கிற அளவுக்கு அது டக்குண்டு ஒரு கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸுக்குள்ள வந்து பாடமாக்கி கொள்ளுது. அது இப்ப அது இல்லாம இப்படி கொஞ்சம் நாங்க கண்ட்ரோல் பண்றேன்றது தெரியுது இல்ல மேம். கொஞ்சம் உங்களோட சஜஷன் எல்லாம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் மேக்கிங் ஃபியாஸா. பாருங்க ஃபியாஸா, நாங்க வந்து மதர் டங்குன்னு தான் சொல்றோம். என்ன தாய்மொழி? ஏன் தாய்மொழி என்று சொல்றோம்? தாய்மொழி என்றது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசுற வார்த்தைகள், அதுக்கு தாய்மொழி எத்தனையோ அர்த்தம் இருந்தாலும் நாங்க சொல்ற 2-3 அர்த்தம் தாய்மொழி என்று சொல்றோம். எங்களே மீறி புள்ளைகள் எந்த ஒன்றை படிச்சு கொண்டு வந்தாலும் அது எங்களுக்கு நிப்பாட்டேது. அதை எப்படி நிப்பாட்டுறது? இப்ப எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சொல்ல அந்த புள்ள கொண்டுட்டேன்டா, அது ஒருக்க சொன்னா நாங்க என்ன சொல்றோம்டா அதை பத்தி பேசாது, அப்படி செல்லாது, அது கெட்ட வார்த்தை, அது பேட் வேர்ட். அப்படி சொன்னா அது என்ன செய்யுமெண்டா, அதுக்கு வந்து நாங்க அத உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும். அது திருப்பி அதை செல்லும், அது திரும்பவும் திரும்பவும் அது செல்லும். அது என்ன காரணத்துக்கு அந்த எல்லாருக்குமே பாட்டுண்டா டக்குன்னு பாடமாகும். அப்ப அப்படி பாட்டு பாடமாக்குற புள்ளைலண்டா என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ்? நாங்க வந்து வீட்டுல கசீதா போட்டு வைக்கணும், கிராத் போட்டு வைக்கணும். அப்ப அது இதை மறைச்சிடும். எந்த பிள்ளைகிட்ட நாங்க நோ என்று சொல்றோமோ கட்டாயம் அது செய்யும். டோன்ட் என்று சொன்னா கட்டாயம் அது செய்யும். அப்ப நாங்க அது பேசும். சம்டைம்ஸ் வெளியே இந்த ஒரு பேச்சை கொண்டு வந்து பேசும். அதை நாங்க டோன்ட் என்று சொல்றதுல அதை நாங்க அந்த பேச்சை வந்து இன்னொரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றை கண்டுபிடிச்சு அதுக்கு கொடுத்துட்டு அந்த பேச்சை நாங்க இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லப்படாது. அது 2-3 நாளையில எல்லாம் பேசுறோம், ரைட்? ஆனா நாங்க வந்து எப்பவுமே யோசிக்கிறோம், இவங்க யாரோட பழகுறாங்க, எங்க பழகுறாங்க, நாங்க இல்லாத நேரம் விட்டு வச்சிருக்கிறோமா, இந்த மாதிரி கட்டாயம் நாங்க அறிஞ்சுக்கொள்ளணும், ரைட்? என் பேரண்டிங் கிளாஸ்ல வந்து ஒரு கேர்ள் மேரி பண்ண முந்தில இருந்து எப்படி நடக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்றது கூட அதுல இருக்குது. கன்சீவா இருந்தா எப்படி இருக்கணும், டீனேஜர்ஸோட எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாம் அப் டு டேட் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் இருக்குது. அது ஒரு 4 months கோர்ஸ், ரைட்? அதுல ஃபுல்லாவே இருக்குது. அப்போ சிஸ்டர்ஸ், நாங்க சின்ன சின்ன விஷயங்களை நாங்க இப்போ பியாசா கேட்ட மாதிரி உண்மைக்குமே சரியான கஷ்டம். வெளியே அனுப்பினா ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பினா ஸ்கூல் வேன்ல கூட இவங்க படிச்சு கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு நாளும் நாங்க வீட்டுல பேசுற பேச்சை வந்து அவங்களுக்கு மாத்தேல. அது ஸ்ட்ராங்கா நிக்கும். மதட்டா அவங்கள்ட்ட கேட்கணும் கொஞ்சம், மாமா பேசுறேன்னா இல்ல தானே, மாமா அது பேசல, மாமா இப்படித்தானே பேசுறேன். அப்ப சினிமா சாங்ஸ் நிறைய கேட்கிற பிள்ளைகள் பாடமாக்குற பிள்ளைகள்னா கசீதாவை நீங்க போட்டு வச்சு பாருங்க. உங்களோட வீட்டுல நீங்க கசீதாவை கூட போக்கல, அந்த படிச்ச சாங் மறைஞ்சிடும், கசீதா தான் அதுகளுக்கு நினைவு வரும், ரைட்? மியூசிக் இல்லாம எத்தனையோ கசீதாஸ் இருக்குது. அதை நாங்க போட்டு வைக்கணும் சிஸ்டர்ஸ், ரைட்? அந்த 1-2 வேர்டு அவங்க கொண்டாந்தாலும் அதை நாங்க பெருசுப்படுத்தாம சரி அவங்க இன்னுமே பனிஷ் பண்றவங்களா இருக்கிறாங்க தானே. அதுக்கு தெரியா என்னண்டு, அந்த 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 குழந்தைக்கு தெரியா அந்த வேர்ட் வந்து என்ன மீனிங் கூட இவங்களுக்கு தெரியா. ஆனா அதுக்கு பனிஷ்மெண்ட். அந்த வேர்ட் அது சொல்லிச்சு தானே, அந்த வேர்ட் எங்கால வந்துச்சு, அதுக்கு அர்த்தமே தெரியா. யாரோ பேசினாங்க, யாரோ கேட்டது இது வந்து சொல்லுது. அப்ப நாங்க அதுக்கு வந்து அமைதியான முறையில இந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க அவ்வளவு தாழ்மையா நாங்க சென்னோம்னா அந்த புள்ள கேட்கும், ரைட்? அடுத்தது பாருங்க சிஸ்டர்ஸ், ஃபியாசா, நான் உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் இன்னும் கேட்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க இன்ஷால்லா. ஓகே, ரைட்? அப்போ calm home is a strong home, right? Daily practices for calmness. ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க வந்து பார்ப்போம் எப்படி நாங்க ப்ராக்டிஸ் பண்றோம் காம்னஸ். வந்து மார்னிங் மைண்ட்ஃபுல்னஸ் செய்யறோமா, மார்னிங் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து செய்யறோமா, அடுத்து ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த ரிலாக்ஸ் பண்றோமா, இதுக்கெல்லாம் நாங்க டைம் எடுக்கிறோமா, இதை கட்டாயம் நாங்க யோசிக்கணும் சிஸ்டர்ஸ், ரைட்? நாங்க பாக்குறோம் ஒரு மாமா வந்து நைட்டுக்கு நல்ல நிம்மதியா தூங்க போனா தான் அவருக்கு தூக்கம் போகும். இதே நாங்க வந்து எங்கட பிள்ளைகளுக்கு நிம்மதியா தூக்கம் போகுதுன்னு யாரு சரி செக் பண்ணி பாக்குறோமா? அது வருஷம் எடுத்து அது போறதுல நின்று எல்லாமே அவசர அவசரமா கழுவுறது, டைப்பரை போட்டு அனுப்புறது, படுங்கன்னு அது காமான மைண்டோட போகுதா, காலையில ஒழுங்கா எழும்புதா? இது வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயம் நாங்க இதை பார்க்கணும். எங்களுக்கே தூக்கம் போவாட்டி அப்போ அந்த நைட்டுக்கு தான் எங்களோட பிரெயின் வந்து
தெரியும் தானே? பிரெயின் வந்து எல்லாம் அடுக்கி வைக்குமா. நாங்க மார்னிங்ல இருந்து யோசிச்சது, ரைட், நாங்க மார்னிங்ல இருந்து செய்யறது எல்லாமே அந்த பிரெயின் வந்து படிப்படியா அடுக்கி வைக்குமா. பிள்ளைகளுக்கும் அப்படித்தானே. அப்ப எப்படி நாங்க இவங்களை பெட்டுக்கு அனுப்புறோம்? அழகான கதை சொல்லி, முந்தி காலத்துல சொல்லுவாங்க, ஏன்னா கதையெல்லாம் முந்தி காலத்துல கதை சொல்லுவாங்க, அப்படித்தான் படுக்க போட்டாங்க. இப்ப அப்படி இல்லை. படுங்க படுங்கன்னு அனுப்பிடுறது. சம்டைம்ஸ் கையில போனிக்கும், அம்மாவுக்கு தெரியாம போன் பார்ப்பாங்க. இது எல்லா ஏஜஸும், சின்ன பிள்ளைகிட்ட இல்லாட்டியும் எல்லா ஏஜஸ் ஆக்களும் செய்யற வேலை. இதால பெரிய பிரச்சனை. இவங்க தூக்கத்துல வந்து இவங்களுக்கு சில சொல்யூஷன் கிடைக்காது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஒரு ப்ராப்ளம் ஒன்று நினைச்சு நாங்க சம்டைம்ஸ் எங்களுக்கு ரிப்ளை கிடைக்காது. அது வந்து தூக்கத்துல எங்களுக்கு அந்த சொல்யூஷனா சம்டைம்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கின்றுவா. அப்ப நாங்க இதோட போறோம். ப்ராப்ளம்னு சொல்றது வந்து வீட்டு பிரச்சனை எல்லாம் இல்ல, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப அந்த புள்ள வந்து நைட்டுக்கு தூங்க போக்கல இவங்களை கவனமா தூங்க வைக்கிற பேரண்ட்ஸா நாங்க இருக்கிறோம். அவங்களுக்கு இதாக்கும்போது நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் மைண்ட்ஃபுல்னஸ், பிரீதிங் எக்ஸசைஸ். என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எப்படி பிரீதிங் செய்யறேன்னு. இதே மாதிரி மூச்சு பயிற்சி. இது எங்களோட மைண்டுக்கு. எங்களுக்கு 2 ஹெல்த்திக்கு, மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். அந்த பிசிக்கல் ஹெல்த்துக்கு நாங்கள் தேவையான எல்லாம் கொடுக்குறோம். மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான மைண்ட்ஃபுல்னஸ், பிரீதிங் எக்ஸசைஸ், இந்த ரிலாக்ஸ் பண்றது, இதெல்லாம் நாங்கள் செய்யறோம் இல்லை. அப்போ கட்டாயம் சிஸ்டர்ஸ் நாங்கள் செய்யறவங்களாம் இருக்கணும். ஓகே, அடுத்து அன்கண்டிஷனல் லவ். ரைட், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றது நான் இது கிளாஸ்ல நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்டா சொல்றேன். வாட்ஸ் தி டைம் நவ? ஓகே, 8 to 1 hour ஆயிட்டு சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வேலைக்கும் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் டூ ஸ்லைட்ஸ் இருக்கு. ரைட், பாருங்க சிஸ்டர்ஸ், அன்கண்டிஷனல் லவ் வந்து சொல்றது வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும் மேஸ்லோட ஹைராக்கி. ஒரு சைக்காலஜிஸ்ட் மேஸ்லோன்றது, ஆப்ரஹாம் மேஸ்லோ. இவர் ஒரு ஹைராக்கி வந்து போட்டிக்கிறாரு, என்னென்ன தேவைன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு தேவை. ரைட், எங்களுக்கு வந்து சைக்காலஜி படி சாப்பாடு தேவை, அரவணைப்பு தேவை. இதுவரை எல்லாம் வந்து இது படிச்சா விளங்கும் சொல்லலாம். அந்தந்த வயசுல அதுக்குள்ள ராங்கா செஞ்சுட்டேன்டா நாங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றோமா, இல்லாட்டி அவங்கள நாங்க வந்து பிளேம் பண்றோமா, ஹர்ட் பண்றோமா, அவங்கள நாங்க நோவிக்கிறோமா. எக்ஸாம்பிள், நான் இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னேன். நான் டீனேஜ் ஒன்று எடுப்பேன். டீனேஜ் என்ன தேவைப்படும்? லவ் தேவைப்படும் இல்லையா? கட்டாயம் லவ் தேவைப்படும். அப்ப எங்களுக்கு தெரியும் லவ் வார வயசு தெரியும். முந்தித்தான் 18, 19 இப்ப அப்படி இல்லை. இப்ப 12ல இருந்து 11, 12ல இருந்து இந்த கவுன்சிலிங் வர லவ் கேசஸும் இருக்குது. அப்ப அந்த வயசுல லவ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ஹோமோன்ஸை பத்தி சொல்லுவேன், அது சரியான இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் கேளுங்க. அப்ப எக்ஸாம்பிள், எங்கள்கிட்ட உள்ள ஒரு 15 years ஒரு கேர்ள் வந்து லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு அந்த புள்ளைய வெறுத்துருவோமா? இல்ல. லவ் வேற, எங்களோட சைல்டு, எங்களோட புள்ள வேற. அவ செய்யற ப்ராப்ளம், அவ செய்யற கெட்ட செயல் வேற, எங்களோட புள்ள வேற. ரெண்டு நாங்க எப்ப பிரிச்சு பார்க்கணும். இது அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றது வந்து அவங்க எதை செஞ்சாலும் அந்த பிள்ளைக்குள்ள மதிப்பு, லவ், ரெஸ்பெக்ட், கைண்ட்னஸ் எல்லாம் அந்த பிள்ளைக்கு நாங்க கொடுத்தாவோம். இப்ப ஏனென்றா அது ஒரு குத்தம் செஞ்சுட்டு ஒரு லவ்னு செஞ்சுட்டேன்னு சொல்லி அதை நாங்க ஏசி, அதை அடிச்சு, அதை பயம் காட்டி, அதை வீட்டுக்கு ஒளிச்சு வச்சு மூடி வச்சு இதை நாங்க செஞ்சோம்டா அதோட லைஃபே முடிஞ்ச அதுக்கு இல்ல. எங்களுக்கு அது பிள்ளையே இல்லைன்னு ஆவிடுமா? இல்ல. அப்ப இதை நான் காமா எப்படி ஹேண்டில் பண்றது? எப்பவும் நினைவு வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், காமா ஹேண்டில் பண்றேன்டா அவங்களுக்கு நாங்க கட்டாயம் அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்ஸ், ரைட், அப்படிதான் சொல்லுவோம்னா அதை கொடுத்தாவும் ப்ராப்ளம் நாங்க பிரிச்சு எடுத்து பார்த்து அதுக்கு சொல்யூஷன் தேடணும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல மாதிரி நான் உன்னையோட எப்பவுமே நான் இருக்கிறேன். அந்த டீனேஜருக்கு நான் சொல்றேன், நான் எப்பவுமே உன்னையோட இருக்கிறேன், நீ யோசிக்கவான். அவங்களோட சேர்ந்து நாங்க இதை செய்ய பார்க்கணும். ஒரு லவ் வந்துட்டேன்டா நாங்க அவங்கள அடிச்சு ஏசி அவங்கள வச்சோம்டா அந்த லவ் காலத்துக்குமே போவாது. ஆனா அவங்களோட சேர்ந்து எப்படி உனக்கு ஸ்டார்ட் ஆகிச்சேன்னு கேட்டு பொறுமையா இதை நாங்க ஹேண்டில் பண்ணினோம்டா சிஸ்டர்ஸ், கட்டாயம் அந்த லவ் ஃபேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். இது வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இந்த ஹோமோன்ஸ். ரைட், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட பிள்ளைகளோட தவறு செய்ய போக்கல நாங்க பிள்ளைகளை மட்டும்தான் பாக்குறோம். சரியான அந்த கெட்ட பிள்ளைகள் தவறு செய்யற அவரோட சேரவான அவ ஒரு மாதிரி அப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஆனா as பேரண்ட்ஸ் நாங்க ஒரு மதர் ஆயிக்க போகிறோம், நாங்க கட்டாயம் இந்த ஹோமோன்ஸை பத்தி சிஸ்டர்ஸ் 100% யோசிச்சு வச்சுக்கொள்ளணும்.
எங்களோட பிள்ளைகளோட மேல மிச்சமே தாக்கம் செலுத்துது இந்த ஹோமோன்ஸ். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்க, எடுத்து இதை மெதுவா படிங்க சிஸ்டர்ஸ். நீங்க ஒவ்வொரு ஹோமோனும் செக்ரேட் ஆகி அது என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு சொல்லி, ரைட்? டோபமைன், அது கம்ப்ளீட்டிங் டாஸ்க், டூயிங் செல்ஃப். இதே மாதிரி எனக்கு இப்போ டைம் இல்லை, இந்த 1 hour தான் இந்த செஷன், எல்லாருக்கும் வேலைக்கும் டின்னர் டைம். ஆனா சிஸ்டர்ஸ் சரியான இன்ட்ரெஸ்டிங். இது இந்த செஷன்ல வந்து நான் டீட்டெயிலா ஒவ்வொரு டோபமைன் என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கு எப்படி ஹோமோன் செக்ரேட் ஆகுது, இதால அவங்க செய்யற தவறுகள் என்ன, இதெல்லாம் வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்தது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு சுரக்கிற ஹோமோன்ஸ், ரைட்? கேர்ள்ஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், பாய்ஸுக்கு வந்து டெஸ்டோஸ்டெரான். அப்ப இதால அவங்களோட பாடியில நடக்கிற மாற்றங்கள், ரைட்? இவங்களுக்கு எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது, ஏன் இவங்க லவ் ஸ்டார்ட் ஆகுற உண்மையா இவங்களுக்கு லவ் வருதா, இது உண்மையான லவ்வா, ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க இந்த கிளாஸஸ்க்கு கட்டாயம் வரணும்னு நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு எங்கெங்க கிடைக்குதோ, நான் எப்பவுமே ஒரு 1 month கொடுக்க, இல்லாட்டி 2 months கொடுக்க, சார் ஒரு ஃப்ரீ செஷன் என்ன சிஸ்டர்ஸுக்காக நான் கொடுக்கறது தான். ரைட்? கட்டாயம் நீங்க ஜாயின் பண்ற அவசியம் இல்லை. ஆனாலும் 7 மாதம் நீங்க போய் படிங்க. அப்ப நான் எங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த காலத்துல வந்து நாங்க புள்ள படிச்சா வளர்த்தோம், அந்த காலத்துல கவுன்சிலிங் இருந்துச்சா, அந்த காலத்துல சைக்காலஜி இருந்துச்சா? இல்ல. ஏன் அந்த காலத்துல நாங்க பீஸா செஞ்சோமா, அந்த காலத்துல நாங்க ஷவர்மா செஞ்சோமா, அந்த காலத்துல நாங்க பர்கர் பன் செஞ்சோமா? இல்ல. இடியாப்பம், பிட்டு, மற்றது ரொட்டி, இதுதான் எங்களோட சாப்பாடு ஆயிடுச்சு. அப்ப இந்த பிஸாவையும் ஷவர்மாவையும் இதெல்லாம் நாங்க தேடி தேடி படிச்சு இன்னும் என்ன படிக்கிறோமோ படிக்கிறோம். எங்களோட பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க, அவங்களோட ஹோமோன்ஸ் என்னது, அவங்களோட வயசு என்னது, அவங்க ஏன் சிரிக்கிறாங்க, அவங்க ஏன் சாமனம் தூக்கி வீசுறாங்க, அவங்க ஏன் டென்ட்ரம் த்ரோ பண்றாங்க, ஏன் அவங்க இம்பல்சிவ் ஆகிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க படிக்கணும் சிஸ்டர்ஸ். படிச்சு நாங்க எங்களோட பிள்ளைகளை வளர்க்கணும். ரைட்? ஓகே. அடுத்தது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட். இது நாங்க டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து 5 years உள்ளுக்கு அதோட பிரெயின் 90% டெவலப் ஆகிடும். இதுக்கு தான் இந்த டெபிடோ ராசா கான்செப்டை வந்து நாங்க கவனமா யூஸ் பண்ணணும். அவங்க ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி அதுல என்னென்ன எழுதுறமோ அதுதான் அவங்களோட லைஃப். அது பாருங்க, மற்ற 10% வந்து அவங்க லைஃப்ல பொறவு தான் டெவலப் ஆகுது. இதை நாங்க கட்டாயம் மனசுல வச்சுக்கிறோம் சிஸ்டர்ஸ். ஓகே, ஓகே சிஸ்டர்ஸ், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டீங்க. எனக்கு தெரியும் எல்லாரையும் டின்னர் டைம், நிறைய பேர் ட்ரிப் போயிட்டு வந்திருப்பீங்க, டயர்ட் ஆயிப்பீங்க. ஓகே, ஓகே சிஸ்டர்ஸ், இதுல நீங்க என்ன டேக் அவே, என்ன கொண்டு போறீங்க சொல்லுங்க பார்க்க. ஓகே, பிரைவேட் மெசேஜ் வந்தீங்க. ஓகே, 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 அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சிஸ்டர், எனி டேக் அவேஸ்? இதுல இது என்ன, நீங்க என்ன பாடம் படிச்சு கொண்டு போறீங்க, மத்த சிஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நான் நாங்க ஒரு பேரண்டிங் செய்யறதுக்கு வெளிக்கிட்டோம்டா, முதலாவது நாங்க எங்களை சீர் பண்ணிக்கொள்ளணும், முதல்ல நாங்க காமாரிக்கணும், அது பிறகுதான் மத்தாக்கள் நம்மட பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு காம்னஸை நாங்க கொடுக்கலாம், கிரியேட் பண்ணலாம். எஸ், உண்மையான செய்தி. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க காமா இருக்கணும், அதுதான் இந்த டாபிக். ஒரு காம், ஒரு மதர் கிட்ட ஒரு காம் வந்துட்டேன்டா கட்டாயம் அந்த வளர்ற பிள்ளைகளும் காமா வளருவாங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஃபியாஸா. வேற யார் சரி, எனி ஃபீட்பேக்? இன்னைக்கு செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா அதை பத்தி? ஆஷா, அஃப்ரா, அஷ்ரிஃபா, ஷம்ரி, ஷர்ஜியா, சாந்தி. எஸ், சாந்தி. ரியலி சாரி, நான் சாந்தி ஒரு தமிழ் கேர்ள் வந்து நிற்கிறாங்க, நான் பார்க்கல. ஆனா எங்களோட நான் பேசுற லாங்குவேஜ் விளங்கிக்குமே நினைக்கிறேன். ஓகே, மெசேஜஸ் வருது, நோ ப்ராப்ளம். யார் யாருக்கு யூஸ் பண்ணிடுமோ அந்த இதை யூஸ் பண்ணுங்க, chat பாக்ஸு. மற்றவங்க கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஓகே. ஓகே சிஸ்டர்ஸ், நிறைய chats வருது எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, 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 ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, ஓகே, பாய். ஓகே, தேங்க்யூ.